இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதன் முறையாக நமது தமிழருவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும். நன்றி. ஆதிசங்கரரை பற்றி பேசுவது இன்றைய சூழலில் மிக மிக முக்கியமானது. நுகர்பொருள் கலாச்சாரத்தின் முற்றுகையில் சிக்கி சீரழிந்து சிதைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சமூகம் இதுபோன்ற நல்லுரைகளையெல்லாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தவிப்பும் தாகமும். சனாதனம் என்கிற வார்த்தை சமீப காலங்களில் அதிகமாக பேசப்படுகிறது. ஆனால் சனாதனம் என்றால் என்ன என்பதை சனாதனிகளே பலர் அறிந்திருக்கவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பிறகு ஆதிசங்கரிடம் வருவேன். சனாதனம் என்பது ஓர் அற்புதமான வாழ்வியல் முறை. இட் இஸ் a way of life. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் போற்றி கடைபிடிக்க வேண்டிய ஒரு உன்னதமான வாழ்வியல் முறைதான் சனாதனம். அதற்கு மத எல்லையும் கிடையாது, சாதி எல்லையும் கிடையாது, மாநில எல்லையும் கிடையாது. உலகம் தழுவிய மக்கள் அனைவரும் போற்றி பின்பற்ற வேண்டிய வாழ்வியல் முறைதான் சனாதனம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் பலருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. சனாதன தர்மம், வர்ணாசிரம தர்மம் இரண்டையும் ஒன்றாக பாவிக்கக்கூடியவர்களாகத்தான் நம்மில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறோம். சனாதன தர்மம் வேறு, வருணாசிரம தர்மம் வேறு. சனாதன தர்மம் என்பது முழுக்க முழுக்க வேதங்களையும் உபநிடதங்களையும் மட்டுமே மையமாக கொண்டது. சனாதன தர்மம் வேதங்களையும் உபனிஷதங்களையும் மட்டுமே மையமாக கொண்டது என்று நான் சொல்வதை முதலில் ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ருதி என்பது ஒன்று, ஸ்மிருதி என்பது இன்னொன்று. ஸ்ருதி என்பது என்றைக்கும் மாறாத நிலையான வாழ்வியல் சார்ந்த பேருண்மைகளை கொண்டிருக்கக்கூடியது, என்றும் மாறாது. மாற்றம் என்பதுதான் மாறாத தத்துவம் என்று மார்க்ஸ் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். ஆனால் என்றும் மாறாத தத்துவம் என்பது ஒன்று உண்டு, அதுதான் உண்மை. உண்மை என்பது நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறினால் அது உண்மையே இல்லை. நிறம் மாறுவது பொய்யாக இருக்குமே தவிர உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படியென்றால் என்றும் ஒன்றாக இருப்பதுதான் உண்மை, என்றும் நிலையானது. அந்த உண்மைதான் இறைவன். அதனாலேதான் காட் இஸ் ட்ரூத் என்று முதலிலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடவுள் உண்மையானவர் என்று. மகாத்மா காந்தி அதை கொஞ்சம் புரட்டி போட்டார். காட் இஸ் ட்ரூத் என்று சொல்வதை விட ட்ரூத் இஸ் காட் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று. ட்ரூத் இஸ் காட், உண்மைதான் கடவுள். ஏன்? உண்மை என்றைக்கும் நிறம் மாறாமல் நிலையாக இருக்கும். இறைமையும் என்றும் நிறம் மாறாமல் நிலையாக இருக்கும். இந்த இறைமை தத்துவத்தை
பின்புலமாக வைத்துக்கொண்டு எழுந்ததுதான் என்றும் மாறாமல் எல்லா காலங்களிலும் பொருந்தக்கூடிய ஸ்ருதியாக இருப்பது. இந்த ஸ்ருதி என்பது காற்றின் மூலமாக நம்முடைய மூதாதையர்களின் அனுபூதியினால் அவர்கள் செவிகளுக்குள்ளே நுழைந்து சிந்தையில் நிறைந்து வெளிப்பட்ட வார்த்தைகள். அவை எழுதப்பட்டவை இல்லை. மனிதர்கள் கை கொண்டு எழுதிய வார்த்தைகள் இல்லை வேதங்கள். அதனாலேதான் அவை அபௌருஷேயம் என்று சொல்கிறார். பௌருஷேயம் என்றால் மனிதம் சார்ந்து, அபௌருஷேயம் என்றால் மனிதம் சாராது. இது மனிதர்களால் இயற்றப்படவில்லை. வான் வழியாக வந்த மிகச்சிறந்த அதிர்வு அலைகளின் மூலமாக அனுபூதி நிறைந்த நம்முடைய முனிவர்களின் செவிகளிலே விழுந்து சிந்தையில் நிறைந்து வார்த்தைகளாக வெளியே வந்து விழுந்தன. அதை யாரும் ஏடெடுத்து எழுதவில்லை. காலம் காலமாக வேதங்கள் குருவிடமிருந்து சீடனுக்கு அப்படியே இறக்குமதி செய்யப்பட்டது. இது என்றும் நிலையானது. இந்த வேதங்களையும் உபனிஷதங்களையும் நீங்கள் அன்பு கூர்ந்து ஒரு முறையாவது ஒரு பருந்து பார்வை பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இவற்றையெல்லாம் நாம் வாசிக்க வேண்டும். ரிக், யசூர், சாம, அதர்வன 4 வேதங்களையும் ஒரு முறையாவது வாசிக்க வேண்டும். 108 மிக முக்கியமான உபனிஷதங்கள் இருக்கின்றன. விவேகானந்தர் சொல்கிறார், 108 உபனிஷதங்களில் மிகவும் முக்கியமானவை 14 உபனிஷதங்கள் என்று. இந்த 14 உபனிஷதங்களில் ஆதிசங்கரர் 10 உபனிஷதங்களுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார். இந்த ஒவ்வொரு உபனிஷதத்துக்குள்ளேயும் போக வேண்டும். உபநிடதம் என்பது குரு சீடனை பக்கத்திலே வைத்துக்கொண்டு இறக்கி வைக்கக்கூடிய ஞானம். அது உலகத்தில் சிந்தனை என்பது மனிதர்களுக்குள்ளே பிறப்பெடுப்பதற்கு முன்பே இந்த மண்ணில் நம்முடைய மூதாதையர்கள் சிந்தனையின் சிகரத்திற்கே சென்று நின்றதற்கான சாட்சிதான் நம்மிடையே இருக்கின்ற உபனிஷதங்கள். உபனிஷதங்கள் அனைத்துமே தத்துவ தேடல்கள், ஞான புதையல்கள். வேதங்களுக்கும் உபனிஷதங்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு வேறுபாட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். வேதங்களில் பிரம்மம் பேசப்படுவதில்லை. வேதங்களில் வருணன் பேசப்படுகிறான். வேதங்களில் அக்னி பேசப்படுகிறது. இயற்கை சார்ந்த தெய்வங்கள் வேதங்களிலே பேசப்படுகின்றன. அப்படி என்றால் வேத காலத்தில் நம்மை மீறிய ஆற்றல் ஒன்று இருப்பதை உணர்ந்து அதை பல்வகையாக அவர்கள் தொழுது தெய்வ நிலையில் பார்த்திருக்கிறார்கள். தெய்வம், பிரம்மம் என்ற வார்த்தை வேதத்தில் நீங்கள் காண முடியாது. வேதங்களை பொறுத்தவரையில் தெய்வம், பல தெய்வ வழிபாடு. ஆனால் பல தெய்வ வழிபாடுகள் இருந்தாலும் உலகத்திலேயே முதலாக தோன்றிய நூல் என்று அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு ஒன்றுதான் நம்முடைய ரிக்வேதம். 4 வேதங்களில் முதல் வேதம் ரிக்வேதம். நம்முடைய மூதாதையர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள்! எவ்வளவு கீழிறக்கி நீங்கள் கால வரிசைப்படுத்தி பார்த்தாலும் 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவைதான் வேதங்கள். 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த வேத காலத்தில் நம்முடைய முனிவர்கள் தெளிந்த ஒரு கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அது ஒற்றை வரியாக ரிக்வேதத்தில் காணப்படுகிறது.
ஏகம் சத் விப்ரா பஹூதா வதந்தி. ஏகம் சத் விப்ரா பஹூதா வதந்தி என்றால் உண்மை ஒன்றுதான், ஆனால் அது பல வகையாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எத்தனை தெய்வங்களாக நீங்கள் பார்க்கலாம், ஆனால் எத்தனை தெய்வங்களாக அவரவர் பார்வைக்கு ஏற்றாற்போல் தோற்றம் தந்தாலும் பரம்பொருள் ஒன்றே ஒன்றுதான். பாரதியை எடுத்துக்கொள்ளுங்கள். பாரதி பாடாத கடவுள் என்று ஒன்று உண்டா இந்த மண்ணில்? எல்லா கடவுளை பற்றியும் பாரதி பாடியிருக்கிறான், அல்லாவை பற்றியும் பாடியிருக்கிறான், கர்த்தரை பற்றியும் பாடியிருக்கிறான். அவன் பாடாத கடவுள்களே இல்லை. ஆனால் அவனே என்ன தெளிவாக சொல்கிறான், ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள். பரம்பொருள் ஒன்றுதான். வேதங்களை முற்றாக கற்றறிந்தவன் பாரதி. அவன் காசியில் வாழ்ந்ததனால் அவனுக்கு கிடைத்த கொடை எது? வடமொழியை முழுமையாக அறிந்தவன், மூலத்தை முழுமையாக படித்து உணர்ந்தவன். அதனாலேதான் அந்த ஏகம் சத் விப்ரா பஹூதா வதந்தி என்கிற அந்த கடவுள் தத்துவத்தை இவன் கொண்டு வந்து இறக்குமதி செய்கிறான். ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள். அப்படி என்றால் கடவுள் ஒருவர்தான் என்பதை வேத காலத்திலேயே நம் முன்னோர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். வேத காலத்திற்கு பிறகு உருவெடுத்ததுதான் உபனிஷதங்கள். ஆதிசங்கரரை பற்றி நாம் பேச வேண்டுமென்றால் உபனிஷதங்களுக்கு உள்ளே செல்ல வேண்டும். உபனிஷதங்களுக்கு உள்ளே சென்றால்தான் நீங்கள் ஆதிசங்கரரை அடையாளம் காண முடியும். எனவே வெளியே நின்று கொண்டு ஆதிசங்கரர் வரலாற்றை பேசிவிட்டு செல்வதனால் ஒரு பயனும் இல்லை. ஆனால் ஆதிசங்கரர் எங்கிருந்து அத்வைதத்தை கொண்டு வந்தார்? அத்வைதம் என்பது ஆதிசங்கரால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு தத்துவம் இல்லை. ஆதிசங்கரர் சிந்தனையில் தோன்றிய ஒரு புதிய சித்தாந்தமும் இல்லை. இந்த அத்வைதம் என்பதுதான் உபநிடதங்களினுடைய மூலக்கரு. இந்த உபநிடதங்களில் இருந்துதான் ஆதிசங்கரர் எல்லாவற்றையும் எடுக்கிறார். வேதங்களையும் உபநிடதங்களையும் அப்படியே பின்பற்றி உருவாக்கப்பட்டதுதான் இந்த அத்வைதம். நீங்கள் யோசிக்க வேண்டும். இப்பொழுது இந்த மண்ணுக்கே இருக்கக்கூடிய பெருமை 6 தரிசனங்கள், தத்துவ தரிசனங்கள். நாம் உலகளாவிய நிலையில் பார்க்கிற பொழுது முதலில் தத்துவத்தின் ஞான வாசலை பிளாட்டோ தான் திறந்து வைத்தான் என்று பேசுவார்கள். தத்துவ சிந்தனையே கிரேக்க மண்ணில் தான் முதலிலே உருவெடுத்தது என்றும் பேசுவார்கள். அதை ஐரோப்பிய சிந்தனையாளர்கள் உலகம் முழுவதும் அப்படியே அந்த கருத்தை கொண்டு போய் நிறைத்தார்கள். ஆனால் இந்த மண்ணில் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, பிளாட்டோ 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தவன் கிரேக்க மண்ணில். சாக்ரட்டீஸுடைய மாணவன். புத்தர் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மண்ணில் உலவியவர். ஆனால் புத்தருக்கு முன்னாலேயே உபநிடதங்கள் இருந்தன. அந்த உபநிடதங்களின் கருத்துக்களை நீங்கள் பௌத்தத்திலே பார்க்கலாம். எனவே எல்லாவற்றிற்கும் முதலில் உபநிடதங்கள் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பரம்பொருளை கொண்டு வந்து சேர்க்கின்றன. அதில் நீங்கள் 108 உபநிடதங்கள் என்று சொல்கிறோம். 108 உபநிடதங்களில் பரவலாக திரும்ப திரும்ப பெரியோர்கள் வாசிப்பதும் அவை குறித்து யோசிப்பதும் அவற்றை விவாதப் பொருளாக வைப்பதுமாக பார்த்தால் 14 உபநிடதங்கள் தான் முக்கியமாக விவேகானந்தரால் பறைசாற்றப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள். 6 தரிசனங்கள் இந்த மண்ணில் உருவெடுத்தன, தத்துவ தரிசனங்கள். தத்துவம் என்றால் வேறொன்றும் கிடையாது.
தத்துவம் என்றால் உண்மை. தத்துவத்திற்கு நேரடியாக நீங்கள் பொருள் காண்பதென்றால் உண்மை. எது அழியாத உண்மையோ அந்த உண்மையை தேடுகிற தேடல்தான் தத்துவம். அந்த தத்துவம் ஒரு எல்லைக்குள்ளே முடிந்துவிடும். காரணம், தத்துவத்தை அடைவதற்கு நாம் பயன்படுத்துவது நம்முடைய மனித அறிவு. அறிவு எப்பொழுதுமே ஒரு எல்லைக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று, அறிவுக்கு எல்லை உண்டு, அறியாமைக்கு மட்டும்தான் எல்லையே கிடையாது. அரிதொரும் அரிதொரும் அறியாமை அகன்று கொண்டே இருக்கும். எனவே மனித முயற்சியில் அறிவை வைத்துக்கொண்டு நடத்திய தேடல் தத்துவம் அது ஒரு இடத்திலே போய் முட்டி மோதி நின்றுவிடும். அதையும் கடந்து சென்றால்தான் நீங்கள் உபநிடத கருத்துக்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இந்த 6 தரிசனங்கள் என்று நீங்கள் பார்த்தால், நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், மீமாம்சம், நம்முடைய சங்கரர் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட உத்தர மீமாம்சம் என்று பேசுகின்ற வேதாந்தம். இந்த 6 தரிசனங்கள் இந்திய மண்ணில் பிறந்த தரிசனங்கள். இந்த 6 தரிசனங்களுமே வேதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. வேதங்களை அடிப்படையாக வைத்து இந்த தத்துவ தரிசனங்கள் உருவெடுத்தன. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 6 தரிசனங்களில் வேதங்களை ஏற்றுக்கொண்டாலும் கடவுளை ஏற்க மறுக்கிற தரிசனங்களும் உண்டு. அதுதான் அங்கே வேறுபாடு. கடவுளை ஏற்க மறுக்கிற மீமாம்சம் போன்ற தத்துவமும் வேதத்தை ஏற்றுக்கொள்ளும். 6 தத்துவ தரிசனங்கள் வேதங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வேதங்களின் அடிப்படையில் உருவெடுத்தன. வேதங்களை முழுவதுமாக நிராகரிக்கிற 3 தரிசனங்களும் உண்டு. அதுதான் ஒன்று சார்வாகம், இன்னொன்று சமணம், மூன்றாவது பௌத்தம். இந்த 3 தரிசனங்களும் வேதங்களை, உபநிடதங்களை முழுமையாக நிராகரிக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த தத்துவ தரிசனங்களை எப்படி நாம் பார்க்க முடியும்? ஒன்று பிரத்யட்சம் என்று சொல்லுவார்கள் வடமொழியில். அதற்கு அடுத்தது அனுமானம் என்று சொல்லுவார்கள். அதற்கு அடுத்து ஆப்த வாக்கியம் என்று சொல்லுவார்கள். பிரத்யட்சம், அனுமானம், ஆப்த வாக்கியம். எந்த ஒரு முடிவிற்கும் நீங்கள் வர வேண்டுமென்றால் இந்த 3 நிலைகளில் நீங்கள் யோசித்துத்தான் ஒரு முடிவை அடைய முடியும். இப்பொழுது சார்வாகம் வேதத்தை மறுக்கக்கூடியது, கடவுளை மறுக்கக்கூடியது, மறுபிறப்பை மறுக்கக்கூடியது, ஊழ்வினையை மறுக்கக்கூடியது. அப்படியென்றால் சார்வாகம்தான் இன்று பேசப்படுகிற நாத்திகம். ஏதோ நாத்திகம் என்பது புதிதாக இப்பொழுது ஈரோட்டிலே இருந்து புறப்பட்டதாக நீங்கள் நினைக்காதீர்கள். நாத்திகத்திற்கு இந்த மண்ணில் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இடம் இருந்திருக்கிறது. அதுதான் இந்து தர்மத்தினுடைய அற்புதமே. நான் சமீபத்திலே கூட ஒரு நேர்காணலில் சொன்னேன், இஸ்லாமில் நீங்கள் நம்பிக்கையற்றவராக ஒரு இஸ்லாமியராக ஒரு நொடி கூட இருக்க முடியாது. ஒரு இஸ்லாமியர் என்றால் இஸ்லாமினுடைய சமய கோட்பாடுகளை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் இஸ்லாமியர். ஒரு கிறித்துவர் என்றால் நீங்கள் கிறித்துவ சமயம் சொல்லக்கூடிய அனைத்தையும் அப்படியே நம்பி ஏற்க வேண்டும். கிறித்துவ சமயத்திற்குள் நான் இருக்கிறேன், ஆனால் கடவுளை நான் ஏற்க மாட்டேன் என்று சொன்னால் கிறித்துவ சமயத்தில் உங்களுக்கு இடமில்லை. இஸ்லாமை நான் தழுவிக்கொண்டேன், ஆனால் கடவுளை ஏற்க மாட்டேன் என்று சொன்னால் ஒரு நொடி கூட நீங்கள் இஸ்லாமியராக இருக்க இயலாது. ஆனால் கடவுளே இல்லை,
நான் ஒரு இந்து என்று சொன்னால் நீங்கள் இந்துவாக இருக்க முடியும். அதுதான் இந்த மதத்தினுடைய சிறப்பே. இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தத்துவ தரிசனங்களில் சார்வாகம் இருக்கிறது. சார்வாகத்தினுடைய அடிப்படை என்ன என்று பார்த்தால் பிரத்யட்சம். கடவுளை ஏன் சார்வாகம் ஏற்கவில்லை? கடவுளை கண்ணால் காணவில்லை. மறுபிறப்பு என்பதை சார்வாகம் ஏன் ஏற்கவில்லை? மறுபிறப்பு என்ற ஒன்று என் கண் முன்னால் தோன்றவில்லை. வினைப்பயன் என்பதை சார்வாகம் ஏன் ஏற்கவில்லை? வினைப்பயன் எனக்கு முன்னால் வந்து நிற்கவில்லை. கண்ணால் காணக்கூடியதை மட்டும்தான் நம்புவேன் என்று சொல்லக்கூடியதுதான் சார்வாகம். அப்படி என்றால் அந்த சார்வாகத்திற்கு கண்ணால் காண்பது ஒன்றுதான் முக்கியம். புரிகிறதா? அங்கிருந்து நீங்கள் பௌத்தத்திற்கு வாருங்கள். புத்த மதம் அது கண்ணால் காணக்கூடியதையும் ஒப்புக்கொள்ளும், கருத்தளவில் இருப்பதையும் அது அங்கீகரிக்கும். கருத்தளவில் இருக்கக்கூடியதையும் அது அங்கீகரிக்கும். அது என்ன சொல்லும்? எங்கோ அதாவது இருப்பதிலிருந்து இல்லாததை அறிந்து கொள்வது, அதுதான் மிக முக்கியமானது. அனுமானம். எங்கோ ஒரு இடத்தில் புகை வருகிறது என்றால் புகை கண்ணுக்கு தெரிகிறது. கண்ணுக்கு தெரிகிற புகையை மட்டும்தான் நான் நம்புவேன் என்று சொல்லுகிற பிரத்யட்சம் சார்வாகம். கண்ணுக்கு புகை தெரிகிறது என்றால் அந்த புகை நெருப்பிலே இருந்துதான் வரக்கூடும் என்று இருப்பதை பார்த்து இல்லாததையும் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் அனுமானம். அதை பௌத்தம் ஏற்றுக்கொள்கிறது. வெறும் புகையை மட்டும்தான் நான் பார்த்தேன், அதனால் புகை இருப்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்றால் நீங்கள் சார்வாகி. புகை எப்படி வரும் தானாக? நெருப்பு இருந்தால்தானே புகை வரும். அதனால் அங்கே நெருப்பு இருந்தாக வேண்டும் என்று சேர்ந்து நீங்கள் கருத்தளவில் சிந்தித்து விட்டால் நீங்கள் பௌத்தன். ஆனால் இந்த வேதங்கள், ஆதிசங்கரர் உருவாக்கிய அத்வைதம், இவற்றிற்கு மிக முக்கியமானது என்ன? பிரத்யட்சம் என்பதையும் இந்து மதம் ஏற்றுக்கொள்ளும், அனுமானம் என்பதையும் இந்து சமயம் ஏற்றுக்கொள்ளும். அதே நேரத்தில் ஆப்த வாக்கியம் என்பதுதான் முக்கியமானது. அந்த இடத்திற்குத்தான் நான் வருகிறேன். ஆப்த வாக்கியம் என்றால் வேறொன்றும் இல்லை. நம் முன்னோர்கள் அனுபவித்து அறிந்து தேர்ந்து தெளிந்தவற்றையெல்லாம் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்களே, அவற்றை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்வதுதான் ஆப்த வாக்கியம். இது நம்முடைய முன்னோர்கள் சொல்லியது. கடவுள் என்ற ஒருவன் இருக்கிறான், முன்னோர்கள் சொன்னார்கள், நான் அதை நம்புகிறேன். கடவுள் ஒருவன்தான், வேதங்கள் சொல்கின்றன, எனவே வேத நூல் சொல்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்படி ஆப்த வாக்கியம் என்பது சான்றோர்கள் சொல்லாகவோ சான்றோர்கள் வடித்து கொடுத்த நூலாகவோ உங்களிடம் வந்து சேருகிற பொழுது அதை ஐயத்திற்கு இடமில்லாமல் அங்கீகரித்து நம்புகிறீர்களே, அதுதான் ஆப்த வாக்கியம். எனவே மீண்டும் சொல்கிறேன், சார்வாகம் என்பது பிரத்யட்சம் என்ற ஒரு இடத்தில் நிற்கிறது. பௌத்தம் என்பது அனுமானத்தோடு சேர்ந்து இரண்டை ஏற்கிறது. நம்முடைய வைதீக மதம், வேதத்தை ஏற்ற மதம், ஆப்த வாக்கியம் என்ற மூன்றாவதையும் ஏற்று முழுமை பெறுகிறது. இந்த மூன்றும் சேருகிற போதுதான் முழுமை. அதனாலே தான் ஈசாவாஸ்யம் சொல்லும், பூரணத்திலே இருந்து பூரணம் பிரிந்தாலும் எஞ்சி நிற்பது பூரணமே என்று பேசும். எனவே முழுமையிலிருந்து நீங்கள் ஒன்று பிரிந்தாலும் எஞ்சி முழுமையும் இருக்கிறது. முழுமையிலிருந்து வந்ததும் முழுமையாக இருக்கிறது. முழுமையிலிருந்து முழுமை வந்த பிறகும் முழுமை அப்படியே இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் விளக்குவதென்றால் இன்னும் நேரம் அதிகமாகும். நான் ஆதிசங்கரருக்கு வரவேண்டி இருப்பதனால் முதலில் இதை உங்களுக்கு சொல்வதன் அடிப்படை, ஆதிசங்கரர் வேதங்களையும் உபனிஷதங்களையும்
இந்த மண் என்றும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த நாடு முழுவதும் ஆன்மீக பயணம் நடத்தியவர். இந்த வேதங்களையும் உபனிஷதங்களையும் ஒரு காலகட்டத்தில் யாக்ஞவல்கியர் என்றவர் மனிதன் வேத விற்பன்னராக விளங்கினானே ஜனகனுடைய அரண்மனையில். யாக்ஞவல்கியைப் போல, உத்தாலகரைப் போல, பாதராயனரைப் போல அடுத்து அடுத்து இந்த வேதங்களையும் உபனிஷதங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க தவறியதை சங்கரர் மூலமாகத்தான் சரி செய்தது சமூகம். அதுதான் சங்கரருடைய முக்கியத்துவம். இப்பொழுது சங்கரருடைய வரலாற்றை நாம் ஓரளவு நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். அதுவும் இந்த சாரதா அம்மை அமர்ந்து நமக்கு காட்சி தருகிற இடத்தில் சங்கரரை பற்றி பேசுவது கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போலத்தான் இருக்கும். அதனால் சுருக்கமாக, ஏனென்றால் முழுமையாக சங்கரரை அறியாதவர்கள் ஆதிசங்கரர் என்ற பெயரை மட்டும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் அறிந்து கொள்வதற்காக சுருக்கமாக சொல்கிறேன். அந்த சங்கரருடைய வாழ்வில் நாம் இன்றைய இளைய தலைமுறை எவற்றையெல்லாம் பெறலாம் என்பதை மட்டும்தான் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலில் சங்கரரை நீங்கள் பார்த்தால் சங்கரர் 8ஆம் நூற்றாண்டு என்று பரவலாக அறிஞர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஏறக்குறைய 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கரர் இந்த மண்ணில் இருந்தார். ஆனால் குல்கர்னி என்கிற ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர் சங்கரருடைய காலத்தை மிக மிக ஆழமாக ஆய்வு செய்து பல்வேறு அறிஞர்களுடைய கருத்துக்களை திரட்டி அந்த காலத்தை அவர் நிர்ணயம் செய்கிறார். சங்கரர் பிறந்தது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 509 கிமு 509 தான் சங்கரர் இந்த மண்ணில் பிறந்தார். அப்படி என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே. ஆனால் மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் பேசுவது 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் சங்கரர் வந்தார். நான் என்ன சொல்கிறேன், 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்கரர் பிறந்தாரா, 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்கரர் வலம் வந்தாரா? அதற்குள்ளே போய் நம்முடைய நேரத்தை விரயமாக்க வேண்டாம். சங்கரரிடமிருந்து நாம் அவர் பிறப்பிலிருந்து பார்ப்போம். சிவகுரு, ஆரியாம்பிகை இவர்களுக்கு மகனாக சங்கரர் பிறக்கிறார். நீங்கள் சிவகுரு ஒரு ஸ்மார்த்த பிராமணர், வேதங்களில் உபநிடதங்களில் முழுமையாக ஈடுபட்டு அவற்றுள் தேர்ச்சி அடைந்த ஒரு மிகச்சிறந்த பிராமணர். அந்த பிராமணர் நீங்கள் அக்ரஹாரம் என்று சொல்லுவார்கள். நம்மில் பலருக்கு பலவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. பிராமணர்கள் வாழக்கூடிய இடம் அக்ரஹாரம் என்று சொல்கிறோம். அக்ரஹாரம் என்று இப்படி வந்தது பெயர். ஏன் அக்ரஹாரம் எனப்பட்டது என்றால், வேதங்களில் உபநிடதங்களில் ஆழ்ந்த ஞானத்தை பெற்றவர்களுக்கு அன்றைய அரசன் ஒதுக்கி கொடுத்த நிலப்பரப்புக்கு பெயர்தான் அக்ரஹாரம். அப்படி என்றால் அந்த அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வேதமறிந்தவர்களாக இருப்பார்கள், உபநிடதங்களில் ஊறி திளைத்தவர்களாக இருப்பார்கள். ஒரு பெரிய கிராமமே அவர்களுக்கு அக்ரஹாரமாக கொடுக்கப்படும். அப்படி அக்ரஹாரத்தை பெற்று அக்ரஹாரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிராமணர்களுக்கு ஒரு கடமையும் உண்டு. வெறும் உரிமை அல்ல, உரிமையோடு சேர்ந்த கடமை. அரசன் கொடுத்தானே ஒரு நிலப்பரப்பை, அதில் வந்து சேர்ந்தவர்கள் அக்ரஹாரம், அவர்கள் வேத விற்பன்னர்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய அந்த செடி கொடி மரம் மற்ற வளங்கள் இவையெல்லாம் தரக்கூடிய செல்வத்தை பயன்படுத்தி குருகுலத்தை நடத்த வேண்டும். எந்த அக்ரஹாரமும் ஒரு குருகுலத்தை நடத்த வேண்டும். குருகுலம் என்பது என்ன? கல்வி பயிலும் இடம். அப்படி என்றால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மண்ணில் அறிவு சார்ந்த தேடல் நடந்திருக்கிறது. கல்விக்கான முக்கியத்துவம் இருந்திருக்கிறது. இந்த மண்ணுக்கு கல்வி வெள்ளைக்காரன் கொண்டு வந்து சேர்த்தது இல்லை. குருகுலம், நீங்கள் 7 வயது ஆனால்
குருகுலத்தில் போய் சேர்ந்து விட வேண்டும். 12 ஆண்டுகள் குருகுல வாசம் செய்ய வேண்டும். 19 வயதில் குருகுலத்தை விட்டு அவன் வெளியே வர வேண்டும். இப்படி ஒரு நியதி இருந்தது. எனவே இவரும், நீங்கள் சங்கரரை பெற்றெடுத்தவர், அவரும் ஒரு குருகுலத்தை, ஒரு அக்ரஹாரத்தை நிர்வகிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆரியாம்பிகை அவருடைய கணவர், இருவருமே நிறைவான தாம்பத்திய வாழ்க்கையை நடத்தினாலும் அவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்கிற ஏக்கம் தொடர்ந்து நெஞ்சை அரித்து கொண்டே இருந்தது. அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார் சிவகுரு. சிவகுரு வெளிப்படுத்துகிற பொழுது ஆரியாம்பா சொல்கிறாள், இவற்றையெல்லாம் யோசித்து பாருங்கள். சிவகுரு ஏங்குகிறார், ஆரியாம்பா வழிகாட்டுகிறாள். ஒரு பிள்ளை இல்லை என்று நாம் ஏங்கி தவித்து அழுவதால் பயனில்லை. விருச்சாளரிடம் போய் நிற்போம், அந்த கோயிலில் சரணடைவோம், சிவனை தொழுவோம், சிவகாரியங்களில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லி அந்த விருச்சால கோயிலுக்குள்ளே போய் எல்லா விதமான கோயில் பணிகளிலும் ஈடுபட்டு அங்கேயே ஒரு தவம் இயற்றுகிறார்கள். பக்தி என்பதே ஒரு மாபெரும் தவம்தான். பக்தி செய்வது என்பது தவம் இயற்றுவது என்பதுதான். வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனிடம் மட்டுமே முழுமையாக நம்முடைய நெஞ்சை வைத்து நாம் நடத்துகிற ஒரு விதமான யாகம் அது, ஒரு விதமான யோகம் அது. யாகமும் யோகமும் சேர்ந்ததுதான் அந்த பக்தி. நீங்கள் சாரதாம்பாளுக்கு முன்னாலே வந்து நின்று கொண்டு சிந்தனையை வேறு ஒரு இடத்திலே சிதறவிட்டால் அதனால் ஒரு பயனும் கிடையாது. எந்த இடத்தில் நாம் எதை செய்கிறோமோ நாம் அதுவாகவே மாறிவிட வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணுக்கான மிக முக்கியமான தத்துவம். எனவே இறை பணியில் முழுமையாக ஈடுபடுகிறார்கள். ஒரு நாள் சிவகுருவின் கனவில் ஈசன் வருகிறான். இவையெல்லாம் நீங்கள் பரவலாக அறிந்து வைத்திருப்பீர்கள். ஈசன் வருகிறான். குழந்தை தானே வேண்டும், தருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நல்லறிவு பெற்ற ஞானம் கனிந்த ஒரு பிள்ளையை நான் உங்களுக்கு தருகிறேன், ஆனால் அதற்கு ஆயுள் மிக மிக குறைவாக இருக்கும். நிறைய ஆயுள் கொண்ட அறிவற்ற பல பிள்ளைகளை நீங்கள் கேட்டால் அவற்றையும் நான் தருகிறேன். உங்களுக்கு அறிவு நிறைந்த, ஞானம் கனிந்த, ஆனால் ஆயுள் குறைந்த ஒரு பிள்ளை வேண்டுமா? அல்லது அறிவே இல்லாமற் போனாலும் அது குறித்து கவலை இல்லை, நீண்ட ஆயுள் கொண்ட நிறைய பிள்ளைகள் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? கனவில் கேட்கிறார். இந்த கனவில் கேட்ட கேள்வியை சிவகுரு ஆரியாம்பிகையிடம் எடுத்து சொல்கிறார், நாம் என்ன செய்வது என்று. ஆரியாம்பிகை தான் நெறிப்படுத்துகிறாள். நுண்ணறிவுடையோர் நூலொடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே, பெண்ணுக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லியே பழகியவர்கள் நாம். ஆனால் பெண்தான் நுண்ணிய அறிவு பெற்றவள். ஒரு ஆணை ஒழுங்காக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவள் பெண்தான். அவள் சொல்கிறாள், இல்லை, நாம் ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அறிவிற்சிறந்த ஞானம் கனிந்த பிள்ளையாகவே நாம் பெறுவோம் என்று. அப்படி பிறந்த பிள்ளைதான் நம்முடைய சங்கரர். இந்த சங்கரர் 32வது வயதில் கண்மூடுகிறார். இந்த 32 வயதை நீங்கள் பார்த்தால் அதில் ஒரு அற்புதம். 8 ஆண்டில் ஒரு படிநிலை, 16வது ஆண்டில் 2வது படிநிலை, 32 ஆண்டு வரை 3வது படிநிலை. எனவே சங்கரருடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு தொடர்கதையை வாசிப்பதைப் போல, ஒரு வரலாற்று நூலை வாசிப்பதைப் போல வாசிக்கலாகாது. சங்கரருடைய வாழ்க்கையில் 3 பரிணாமங்கள் இருக்கின்றன. குறைந்த ஆயுள்தான் இறைவன் கொடுத்திருக்கிறான். இப்பொழுது முதல் 8 வயது வரை சங்கரருடைய ஒரு படிநிலை,
அந்த சங்கரர் 3 வயதாகிற பொழுதே ஞானம் கனிந்தவராக, எல்லா வகையிலும் அறிவிற் சிறந்தவராக தோற்றம் தருகிறார். அது ஆரியாம்பிகைக்கும் சிவகுருவுக்கும் மிகப்பெரிய வியப்பையும் மகிழ்ச்சியையும் சேர்த்து தருகிறது. இந்த பிள்ளையை பொதுவாக 7 வயதிலே தான் குருகுலத்தில் சேர்ப்பது அன்றைய மரபு. ஆனால் 5 வயதிலேயே உபநயனம் நடத்தி குருகுலத்தில் சேர்த்து விடுவது என்று முடிவெடுக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு 3 வயதாகிற பொழுதே சிவகுரு கண்மூடி விடுகிறார். சிவகுரு கண்மூடி விட்ட பிறகு விதவையாகிவிட்ட ஆரியாம்பிகாவினுடைய தோள்களிலேதான் அந்த குடும்ப சுமை முழுவதும் வந்து விழுகிறது. இப்பொழுதும் நான் சொல்கிறேன், மனைவியை இழந்துவிட்டு ஒரு கணவனால் தனித்து நிம்மதியாக நிறைவாக வாழவே முடியாது. நெஞ்சுரமே அவனுக்கு இருக்காது. ஆனால் ஒரு கணவனை இழந்த பின்னாலும் குடும்பத்தை தூக்கி நிறுத்துகின்ற அந்த பொறுப்புணர்வோடு கம்பீரமாக வாழ்க்கையை தொடரக்கூடிய ஆற்றல் பெண்ணுக்கு உண்டே தவிர ஆணுக்கு கிடையாது. பெண்தான் தன் கணவன் தன்னை விட்டு மறைந்தாலும் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடியவளாக இருப்பாள். ஆரியாம்பிகை தன் தோளில் அந்த குடும்பத்தை சுமக்கிறாள். இன்றைக்கு அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரே செல்வம் ஞான குழந்தை சங்கரன். அந்த சங்கரனை 5 வயதிலேயே குருகுலத்தில் சேர்த்து விடுகிறார்கள். நான் முதலிலேயே சொன்னேன், 8 வயது வரை ஒரு படிநிலை. 5 வயதில் குருகுலம் சென்ற சங்கரர் 8 வயதிற்குள் எல்லா வேதங்களையும் கற்று முடித்து விடுகிறார். இது முடியுமா என்றால் அதுதான் சென்ற பிறவியில் நீங்கள் நம்பிக்கை வைத்து அந்த பிறவியில் கிடைத்த ஞானத்தின் தொடர்ச்சி இந்த பிறவியில் குழந்தையாக பிறக்கிற பொழுதே உடன் வந்து சேரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சென்ற பிறவியில் ஒரு 60 வயது வாழ்ந்திருக்கலாம். எல்லா சாத்திரங்களையும் எல்லா வேதங்களையும் கரைத்து குடித்திருக்கலாம். ஆனால் இறந்த பின்னாலும் மனத்தின் பதிவுகள் அப்படியே அடுத்த பிறவிக்கு தொடருகிற பொழுது அந்த ஞானம் அப்படியே தொடரும். 8 வயதுக்குள் அனைத்து 4 வேதங்களையும் உபநிடதங்களையும் சாத்திரங்களையும் முழுவதுமாக கரைத்து குடித்து விடுகிறார் சங்கரன். குருகுல வாசம் முடிந்து விடுகிறது. இனி குருகுலத்தில் கற்பதற்கு ஒன்றுமில்லை. குருகுலம் முடிந்து வருகிறார். இந்த 8 வயதில் குருகுலத்தை முடித்துவிட்டு வருகிற அந்த சூழலிலேயே ஆதிசங்கரர் உருவாக்கிய அற்புதங்களில் மிக முக்கியமானவை 3. அந்த அற்புதங்களையும் நாம் பார்க்க வேண்டும். முதலில் சிவகுரு அங்கே இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்தில் வழிபாடு நடத்தி பாலபிஷேகம் செய்து அந்த பாலில் ஒரு பகுதியை தன்னுடைய குழந்தை சங்கரனுக்கு பருகுவதற்கு தருவார். ஒரு முறை பணியின் சுமையினால் அவர் காலடியை விட்டு வேறிடம் சென்றிருக்கிறார். நான் செய்யக்கூடிய அந்த பணியை நீ செய் என்று மனைவியிடம் பொறுப்பை அவர் சொல்லிவிட்டு போகிறார். ஆரியாம்பிகை சோர்வுற்று உடல் நலிவுற்று இருப்பதனால் இந்த சின்னஞ்சிறு குழந்தையை அனுப்பி வைக்கிறாள். இந்த குழந்தை அங்கே போகிறது. போய் முறையாக அத்தனை வழிபாடுகளையும் நடத்துகிறது. அப்படி வழிபாடுகளை நடத்தி முடித்த பிறகு இந்த பால் கிண்ணத்தில் இருக்கிறதே, அந்த கிண்ணத்தில் உள்ள பால் கொஞ்சமும் குறையவில்லை. இதற்கு முன்பு சிவகுரு இந்த பூஜையை நடத்தினால் அன்னை அந்த பாலின் ஒரு பகுதியை பருகுவாள். இப்பொழுது பால் அப்படியே இருக்கிறது. என் தந்தை கொடுத்தால் ஏற்றுக்கொண்டவள் நீ, நான் கொடுத்த நிலையில் ஏற்க மறுக்கிறாயே, இது நியாயமா என்று நினைந்து வாய்விட்டு அழுகிறார் சின்னஞ்சிறு பிள்ளை சங்கரன். ஓவென்று அழுகிற பொழுது உடனடியாக அன்னை தோன்றுகிறாள். மாணிக்க வாசகர் அழகாக சொல்வார், அறிவை கொண்டு நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவனை அடையவே முடியாது. ஆனால்
அழுதால் உன்னை பெறலாமே என்கிறார் மாணிக்கவாசகர். நீ இறைவனுக்கு முன்னாலே உன் அறிவை கொண்டு தேடல் நடத்தினால் ஒரு நாளும் இறைவன் சிக்க மாட்டான். ஆனால் அந்த இறைவனுடைய சன்னிதானத்திலே போய் நெஞ்சம் நெகிழ்ந்து கண்களில் கண்ணீர் கரை புரள அழுது பார். அதற்கு வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நான் கேட்டிருக்கிறேன் உங்களைப் போல் உட்கார்ந்து. தாய் தன்னுடைய பிள்ளை இருக்கிறது, என்னை கண்டுபிடி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அந்த பிள்ளை எங்கோ மறைந்து கொள்கிறது. அப்படி அந்த பிள்ளை மறைந்து கொள்கிறது, தாய் கண்டுபிடிக்கிறாள் ஒரு நேரம். பிறகு பிள்ளை சொல்கிறது, நீ போய் மறைந்து கொள், நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் என்று. தாய் போய் ஒரு இடத்தில் மறைந்து கொள்கிறாள். தன் அறிவின் துணை கொண்டு இந்த தாயை கண்டுபிடித்து விட முடியும் என்று பிள்ளை அங்கு மிங்குமாக பார்க்கிறது, கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே தாயை பார்க்க வேண்டும் என்ற பரிதவிப்பில் ஓ என்று அழுகிறது. அறிவின் துணை கொண்டு இந்த குழந்தை அங்கும் இங்கும் அலைபாய்வதை மறைந்திருந்து பார்த்த தாய் குழந்தை அழத் தொடங்கிய அடுத்த கணமே மறைவிடத்திலிருந்து ஓடோடி வந்து வாரி தழுவி கொள்கிறாள். அப்படி என்றால் அன்னை, இறைமை என்பதே அன்னை, அன்புதானே. யாக்ஞவல்கி மைத்திரேயிடம் அழகாக சொல்லுவார், நீங்கள் பிரகதாரண்ய உபநிடதத்தை படிக்க வேண்டும். பிரகதாரண்ய உபநிடதமும் சாந்தோக்கிய உபநிடதமும் சேர்ந்து கொடுத்த பாதிப்பில் வந்ததுதான் பிரம்ம சூத்திரம். பிரம்மசூத்திரத்தை நீங்கள் படித்தால் பிரம்மசூத்திரத்தின் பெரும்பகுதி ஒன்று பிரகதாரண்ய உபநிடத்தில் இருக்கும் அல்லது சாந்தோக்கிய உபநிடதமாக இருக்கும். இந்த பிரகதாரண்ய உபநிடதத்தில் பெரும்பகுதி யாக்ஞவல்கியர் தான் ஆக்கிரமிப்பை இருக்கும். யாக்ஞவல்கியர் தன் மனைவி மைத்திரேயிடம் சொல்கிறார், இறைவனை காண வேண்டும், எப்படி இறைவனை அடைவது என்று மைத்திரேயி கேட்கிறாள். அதற்கு யாக்ஞவல்கி சொல்கிறார், இறைவன் அன்பின் ஊற்றாக இருப்பவன். அன்பின் ஊற்றுதான் ஆண்டவன், அன்புதான் ஆண்டவன். அன்பின் ஊற்றாக இருப்பவன் இறைவன். அந்த இறைவனை நீ அறிய வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? முதலில் இறைவனை பற்றி கேட்க வேண்டும், கேட்டல். பிறகு அந்த இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும், சிந்தித்தல். கேட்டு சிந்தித்து இறைவன் மீது நீ முழுமையான எண்ணத்தை வைத்து தியானிக்க வேண்டும். கேட்டல் முதல் படி, சிந்தித்தல் இரண்டாவது படி, தியானித்தல் மூன்றாவது படி. 3 படிநிலைகளில் நீ சென்று சேர்ந்தால் இறைவனை கண்டுவிடலாம் என்கிறார் யாக்ஞவல்கியர் இந்த பிரகதாரண்ய உபநிடதத்தில். எனவே அன்பின் ஊற்றாக இருப்பவன் தான் ஆண்டவன். அழுதால் உன்னை தொடலாமே என்று மாணிக்கவாசகர் அதைத்தான் சொல்கிறார். இங்கே குழந்தை அழுகிறது, அம்மை காட்சி தருகிறாள், பாலை எடுத்தாள், முழுவதுமாக குடித்து விடுகிறாள். பார்த்தால் பாத்திரம் காலியாக இருக்கிறது. என் தந்தை இருக்கிற பொழுது பால் அபிஷேகம் நடத்தி பாலை அம்மை உண்ட பிறகு எஞ்சி இருப்பதை எனக்கு கொடுத்து நான் அருந்துவேனே, இப்பொழுது ஒரு துளி பால் கூட எனக்கு வைக்காமல் நீயே முழுவதும் குடித்தது நியாயமா என்று மீண்டும் சங்கரர் அழுகிறார். அப்படி சங்கரர் அழுகிற பொழுது மறுபடியும் அந்த அன்னை சங்கரர் முன்னாலே தோன்றி மடியிலே ஏந்தி தன்னுடைய மார்பு பாலை இந்த குழந்தைக்கு வழங்குகிறாள். நீங்கள் ஞானசம்பந்தரிலே தான் இதை பார்க்கலாம் இல்லையா? ஞானசம்பந்தரில் நாம் எதை பார்க்கிறோமோ அதை சங்கரரில் நாம் பார்க்கிறோம். ஞானசம்பந்தர் வந்தது 6ஆம் நூற்றாண்டு போல, சங்கரர் வந்தது 8ஆம் நூற்றாண்டு. இந்த 8ஆம் நூற்றாண்டு என்று நீங்கள் வைத்துக்கொண்டு பார்த்தால் அந்த ஞான சம்பந்தருடைய சம்பவத்தின் பாதிப்பு இங்கே சங்கரருடைய சரிதத்தில் வந்து சேர்ந்திருக்கிறதா? ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் கிமு 509 சங்கரர் பிறந்தார் என்றால் சம்பந்தருக்கு முன்னாலேயே சங்கரர் பிறந்ததாக இருக்கும். சங்கரருடைய சம்பவம் சம்பந்தரில் வந்து சேர்ந்ததாகவும் பார்க்கலாம்.
இதில் கால குழப்பம் இருப்பதனால் எதையும் தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் அம்மையே பாலூட்டிய அந்த அற்புதம் இளம் பிராயத்தில் குழந்தையாக இருந்த சங்கரனுக்கு கிடைக்கிறது. இது ஒரு அற்புதம். அதே போல குருகுலத்தில் வாசம் செய்கிற பொழுது பசிக்கு உணவு தேடி பிச்சை எடுக்க வேண்டும். நீங்கள் இதையெல்லாம் யோசிக்கத்தான் உங்களுக்கு உண்மையிலேயே சிலிர்க்கும். எப்படியெல்லாம் நம் மூதாதையர்கள் வாழ்வை வகுத்திருக்கிறார்கள் என்று. குருகுலத்தில் போய் படித்தால் பிட்சு என்றால் பிச்சை எடுப்பவன் என்று அர்த்தம். பிட்சு என்றால் தமிழில் பிச்சை எடுப்பவன், துறவி. இங்கே இந்த குருகுலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அரசனுடைய மகன் வந்து படித்தாலும் சரி, மிகப்பெரிய செல்வந்தனுடைய திருமகன் வந்து வாசித்தாலும் சரி, உணவை பெறுவதற்கு நீங்கள் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி வீடு வீடாக சென்று பவதி பிச்சாந்தேகி என்று வாசலிலே போய் நிற்க வேண்டும். ஏன் பிச்சை எடுப்பதை குருகுலத்தில் அவ்வளவு வலிமையாக வற்புறுத்தியது இந்த இந்திய சமூகம் என்றால், எந்த இடத்தில் நீங்கள் ஒருவனுக்கு முன்னாலே கையேந்தி நிற்கிறீர்களோ அந்த இடத்திலேயே உங்களுடைய ஆணவம், உங்களுடைய அகங்காரம் அத்தனையும் அழிந்துவிடும். ஆணவமும் அகங்காரமும் இருக்கிற நிலையில் எந்த நிலையிலும் நீங்கள் ஒருவனிடம் போய் கையேந்தி நிற்க மாட்டீர்கள். இறைமையோடு நீங்கள் இரண்டர கலக்காமல் தடுக்கின்ற தடுப்பு சுவர் எது? உங்களுக்குள் இருக்கின்ற ஆணவம்தான், நான் என்ற அகங்காரம்தான். அந்த ஆணவத்தையும் அந்த அகங்காரத்தையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிச்சை எடுக்க வைத்தது குருகுலத்தில் அன்றைய இந்து சமூகம். அப்படி அவர் பிச்சை எடுக்க சங்கரர் போனார். அப்படி போன பொழுது ஒரு ஏழை பிராமண பெண்மணி அவள் வீட்டு வாசலில் போய் நிற்கிறார். அந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. அங்கே இருந்த பிராமணரே தனக்கும் தன் மனைவிக்கும் வேண்டிய உணவை தேடி வேறிடம் சென்றிருக்கிறார். இந்த பெண்மணி தான் உள்ளே இருக்கிறாள். சங்கரர் போய் நின்றார். பவதி பிச்சாந்தேகி என்றார். வந்து பார்த்தாள். அழகு ததும்பும் இளமை வடிவத்தில் தெய்வீக காட்சியாக அந்த குழந்தை நிற்கிறது. பிச்சை கேட்கிறது. எதையாவது கொடுக்க வேண்டுமே என்று எண்ணி வீடு முழுவதும் தேடுகிறாள். ஒன்றும் கிடைக்கவில்லை. நீங்கள் திருக்குறளை படித்தால் வியந்து போகும் கூடிய ஒரு குறள் உண்டு. மனித வாழ்விலேயே மனிதனுக்கு மிக மிக மோசமான துன்பம் எது? மனிதனை எல்லையற்ற துன்பத்திற்கு உள்ளாக்குவது, அது வந்துவிடுமோ என்று நினைக்கிற பொழுதே அஞ்சுவது என்றால் எது? மரணம். மனிதனை அதிகமாக அச்சப்படுத்தக்கூடிய ஒன்று மரணம்தான். வள்ளுவன் சொல்கிறான், சாதலின் இன்னாததில்லை, சாவதை விட கொடுமையானது எதுவுமே இல்லை, இனிது அதுவும். அவ்வளவு கொடுமையான அந்த சாவு கூட இனிமையானது. எப்பொழுது? ஈதல் இயையா கடை. ஒருவன் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று தன்னுடைய தேவைக்காக கையை ஏந்தி நிற்கிற பொழுது எதையும் கொடுக்க முடியாத நிலையில் இருப்பதை விட செத்து போவது சுகமானது என்று வள்ளுவன் பேசுகிறான். எனவே அந்த நிலையில்தான் அந்த பிராமண பெண்மணி இருக்கிறாள். தேடி தேடி பார்க்கிறாள். அவளுடைய பார்வையில் காய்ந்து கிடக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம் காய் இருக்கிறது. அதை கொண்டு வந்து கொடுத்தாள். அந்த உலர்ந்த காயை பார்க்கிற பொழுதே அந்த வீட்டை ஆக்கிரமித்திருக்கின்ற வறுமை முழுவதையும் இந்த சின்ன குழந்தை அறிந்து கொள்கிறது. அதனாலே தான் திருமகளை நினைந்து கனகதாரா பாடுகிறது, பொன்மழை பொழிகிறது. இன்றைக்கும் அந்த வீடு இருக்கிறது. காலடியில் பொன்மழை பொழிந்தது. இது நடக்குமா? தேவியே வந்து பால் கொடுப்பாளா? ஒரு கேள்வி.
கனகதாரா பாடிய உடனேயே பொன்மழை பொழியுமா? இன்னொரு கேள்வி. சரி, மூன்றாவது இன்னொரு அதிசயத்தை பாருங்கள். ஆரியாம்பிகா தாய், அந்த ஆரியாம்பிகா அன்றாடம் பூர்ணா நதிக்கு சென்று நீராடி விட்டுத்தான் வருவாள். வீட்டிலிருந்து நதிக்கரை வெகு தூரத்தில் இருந்தது. ஒரு நாள் அவள் சென்று திரும்புகிற பொழுதே மயங்கி விழுந்து விடுகிறாள். தாயின் மீது எல்லையற்ற பாசம் நிறைந்த பிள்ளைதான் சங்கரன். சங்கரர் வரலாற்றில் இன்றைய இளைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, தாயின் மீது நாம் கொள்ள வேண்டிய பாசம். அதுதான் மிக முக்கியம். இந்த தாய் நெடுந்தூரம் சென்று நீராடி விட்டு வருகிற நிலையில் மயங்கி விழுந்து விட்டாள் என்பதை அறிந்ததும் சங்கரன் தன்னுடைய ஆற்றலால் நதியின் போக்கையே மாற்றி வீட்டுக்கு பக்கத்தில் நதி ஓடுகிறார் போல் செய்து விடுகிறார். நதி சங்கரனுடைய ஆணையை ஏற்று போக்கை மாற்றிக்கொண்டு வருகிறது. இந்த கரையிலே இருந்த கிருஷ்ணன் கோயில் வெள்ளத்திற்குள்ளே போய்விடுகிறது. பிறகு அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்து கரைக்கு அந்த பக்கத்தில் கோயிலை சங்கரர் எழுப்பி இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் யோசியுங்கள், தெய்வமே வந்து பால் கொடுக்குமா? ஸ்தோத்திரம் பாடிய உடனே பொன்மழை பொழியுமா? நதியின் போக்கை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நதியின் போக்கு மாறுமா என்றால், பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு அற்புதமான சூத்திரம் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் இவையெல்லாம் நடக்காது, நான் நினைத்தாலும் நடக்காது, பிறகு யார் நினைத்தால் நடக்கும்? யார் நினைத்தால் நடக்கும்? தியானம். ஒன்று தியானம், இரண்டாவது தாரணம், மூன்றாவது சமாதி. தியானமும் தாரணமும் சமாதியும் ஒன்றிணைந்த நிலையில் நீங்கள் ஒரு யோகியாக மாறினால், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது உங்கள் கண் முன்னால் அப்படியே நடந்தேறும். அந்த ஆற்றல் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் தியானியுங்கள், தியானத்தில் ஈடுபடுங்கள், தாரணியில் ஈடுபடுங்கள், சமாதி நிலைக்கு செல்லுங்கள். இந்த மூன்றும் சேருகிற பொழுது சங்கரனாக நீங்களும் அற்புதங்களை நிகழ்த்தலாம். இது குருகுலவாசத்தில் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள். 8 வயதாகிறது. இங்கேயே நேரம் கடந்து விட்டது. முழு வரலாறு சொல்வதென்றால் இது எப்படி என்றால், கந்தன் கருணை காலட்சேபத்தை வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் சொல்வது போலத்தான் சங்கர விஜயத்தை நாம் பேச வேண்டும். இன்னும் எங்கே போக வேண்டியிருக்கிறது? 32 வயதுக்கு இப்பொழுது தான் 8 வயதில் இருக்கிறோம். 8 வயது இப்பொழுது முடிகிறது அவருக்கு. 8 வயது முடிகிற நிலை முதல் நிலை. பிறகு 8லிருந்து 16 வயது அடுத்து அந்த ஆயுள் தொடர வேண்டும். ஒரு பிறவி முடிகிறது. ஏனென்றால் இறைவன் கொடுத்த வரம் என்ன? குறையாயுள் தான் உன்னுடைய குழந்தைக்கு இருக்கும். அந்த குறையாயுள் 8 வருடமா 16 வருடமா 32 வருடமா இறைவன் சொல்லவில்லை. இப்பொழுது குறையாயுள் 8 வருடம். சங்கரன் என்ன செய்கிறார்? இன்னொரு பிறவி எடுக்கிறார். இன்னொரு பிறவி என்பது என்ன? சந்நியாசம். இன்றைக்கு பாரத தீர்த்த மகாசுவாமி அவர்கள் சந்நியாசம் பெற்று 50 ஆண்டுகள் ஆன பொன்விழா கொண்டாடுகிற மேடையிலே தான் உங்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சந்நியாசம் என்பது என்ன? வேட்கை அழித்தல். வேட்கை அழித்தல். வேட்கை அழிந்தால் பாரதி அழகாக சொல்வான், அச்சத்தை வேட்கை தன்னை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். எப்படி சொல்கிறான் பாருங்கள் பாரதி. மரண பயமே உங்களுக்கு இல்லாமல் வாழ வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அச்சத்தை விடுங்கள், வேட்கையை விடுங்கள். வேட்கை என்றால் எல்லை மீறிய ஆசை, எல்லை மீறிய விருப்பங்களையும் அச்சமே எப்பொழுது வரும்? வேட்கை இருக்கிற இடத்தில் தான் அச்சம் வரும். இவ்வளவையும் நான் அடைய விரும்புகிறேன், இதையெல்லாம் அனுபவிக்க விரும்புகிறேன், ஐயோ அவற்றை அனுபவிப்பதற்கு முன்பே செத்து விடுவேனோ
என்ற அச்சம் வரும். எனவே வேட்கையும் அச்சமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். அவற்றை வெட்டி பிரிக்க முடியாது. எங்கே வேட்கை இருக்கிறதோ அங்கே அச்சம் இருக்கும். அதனால் தான் சொன்னான், அச்சத்தை வேட்கை தன்னை அழித்து விட்டால் அப்போதே சாவும் அங்கே அழிந்து போகும். இந்த அச்சத்தையும் வேட்கையையும் அழித்தவன் யார்? அவன்தான் சந்நியாசி. சந்நியாசி என்றால் நீங்கள் நானும் ஒரு தவறான புரிதலோடு இருக்கக்கூடாது. சந்நியாசி என்றால் குடும்பத்தை விட்டு விட்டு போய்விட்டவன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் குடும்ப உறவுகளையே முற்றாக துறந்துவிட்டு கானகத்தில் போய் உட்கார்ந்து விட்டார் என்று. நண்பர்களை, நீங்கள் யோசிக்க வேண்டும். எல்லா உறவுகளையும் துறந்து விட்டு திடீரென்று ஒரு நாள் கானகத்திற்கு போய் காவி உடுத்து கற்றை சடைமுடி வளர்த்து ஒற்றை மனிதனாய் கண்மூடி அமர்ந்து கடவுளை வேண்டுவது எதற்காக? இவன் புண்ணியத்தை பெற வேண்டும், இவன் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. அப்படி என்றால் இதில் சுயநலம்தான் இருக்கிறது, பொதுநலம் இல்லை. உண்மையான சந்நியாசி பொதுநலம் சார்ந்தவன், பொதுநலம்தான். துறவி என்பவன் யார் தெரியுமா? சொந்த உறவுகளின் மீது பற்றிலிருந்து விடுபட்டு உலகம் முழுவதையும் உறவாக்கி கொள்ளக்கூடிய உள்ளம் எப்பொழுது உங்களுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான துறவியாக மாறுகிறீர்கள். தன்பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு என்று சொந்த உறவுகளின் மீது நீங்கள் பற்றை அறுத்துவிட்டு போனால் போதாது, உலகையே உறவாக்கி கொள்ள வேண்டும். துறவு என்பது உறவை மறுப்பதல்ல, உறவை விரிவாக்குவது, உலகம் முழுவதையும் உறவாக மாற்றிக்கொள்வது. அதுதான் உண்மையான துறவு. இப்பொழுது சங்கரன் யோசிக்கிறார், நாம் எல்லா வேதங்களையும் உபநிடதங்களையும் முழுவதுமாக படித்து முடித்து விட்டோம். ஆனால் கண்ணெதிரே இருக்கக்கூடிய உலகத்தை பார்க்கிறான், சமுதாயத்தை சிந்திக்கிறான். இந்த வேத நெறிப்படி வாழ்க்கை இல்லையே, வைதீக தர்மத்தின்படி மனிதர்கள் வாழவில்லையே. இவர்கள் அனைவரிடமும் வேத நெறியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், வைதீக தர்மத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? சந்நியாசம் கொள்வது, பற்றறுப்பது. நீங்கள் வள்ளுவனையே மீண்டும் சொல்கிறேன், முழு பற்றையும் மறுத்துவிட வேண்டும், ஆனால் ஒரு பற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறான் வள்ளுவன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்றான். எல்லா பற்றையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும். அதற்கு ஒரே வழி, எந்த பற்றும் இல்லாத இறைவன் மீது மட்டும் நீ பற்று வைக்க வேண்டும், மற்ற பற்றுகளை தானாகவே விட்டுவிட வேண்டும். இப்பொழுது அந்த நிலைக்கு சங்கரன் வந்து சந்நியாச தர்மத்தை ஏற்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆரியாம்பிகாவிடம் சொல்கிறான். ஆரியாம்பிகாவிடம் சொல்கிற பொழுது யோசியுங்கள், ஏற்கனவே கணவனை இழந்தவள், அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல், ஒரே மகிழ்ச்சி, ஒரே இன்பம் ஞான குழந்தையாக கண் முன்னாலே வலம் வருகின்ற சங்கரன் மட்டும்தான். அந்த சங்கரன் சந்நியாசம் பெற வேண்டும் என்றால் உறவை மறுத்துவிட்டு போவது என்றல்லவா ஆகிவிடும். எனவே வேண்டாம், நீ ஒருவன்தான் எனக்கென்று இருக்கக்கூடிய செல்வம். தோட்டம் துறவு செல்வம் அனைத்தும் இருக்கிறது, ஆனால் அவற்றையெல்லாம் ஆரியாம்பிகா செல்வமாக சிந்திக்கவில்லை. அவள் செல்வமாக நினைந்ததும் செல்வமாக போற்றியதும் செல்வமாக நெஞ்சில் வைத்து ஏற்றியதும் சங்கரன் ஒருவனைத்தான். எனவே நீ சந்நியாசம் கொள்ளலாகாது என்கிறாள். தாயே, நான் சந்நியாசம் கொள்வதற்குத்தான் முடிவெடுத்திருக்கிறேன். நான் சந்நியாசம் கொள்ளாமல் இருந்தால் நீ மட்டும்தான் எனக்கு தாய். நான் சந்நியாசம் பெற்றுவிட்டால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பெண் மக்களும் என் தாய்களாக மாறிவிடுவார்கள். அத்தனை தாயருக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்றுதான் நான் சந்நியாசம் கொள்ள விரும்புகிறேன். எனவே நீ உன் சுயநலத்தை தயவு செய்து விட்டுவிடு என்கிறான். சந்நியாசம் இது நீண்ட நாட்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடக்கிறது. நீங்கள் 10க்கும் மேற்பட்ட சங்கர விஜயம் குறித்து, சங்கர சரிதம் குறித்து நூல்கள் இருக்கின்றன. அப்படி 10க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கிற பொழுது சிலவற்றில் கற்பனைகள் கூடுதலாக இருக்கும். முதலை கவ்வியது
அந்த முதலை கவ்வுகிற நிலையில் நீ சந்நியாசம் கொள்வதற்கு ஒப்புக்கொண்டால்தான் இந்த முதலை என் வலது காலை விடும் என்று சொல்லி அவள் ஏற்றுக்கொண்டு பிறகு இந்த முதலை காலை விட்டதாக பரவலாக எல்லா சரிதங்களிலும் இருக்கின்றன. ஆனால் இது ஒரு கற்பனையான விஷயமாகத்தான் ஒரு சரிதம் பேசுகிறது. எது எப்படி இருந்தாலும் சந்நியாசம் கொள்வது என்று சங்கரன் முடிவெடுத்தான். தன்னுடைய தாயை ஏற்க செய்தான். 8 வயது. நன்றாக யோசிக்க வேண்டும். அதுதான் சொன்னேன், முதல் படிநிலை 8 வயது. அனைத்து வேதங்களையும் உபநிடதங்களையும் சாத்திரங்களையும் படித்து முடித்து விட்டான். அடுத்து 8 ஆண்டு சந்நியாச தர்மத்தில் ஈடுபடுகிறான். அப்படி என்றால் இன்னொரு பிறவி எடுக்கிறான், இன்னொரு பிறவி புதிதாக பிறக்கிறான். இந்த பிறவி இன்னொரு 8 ஆண்டு ஓடுகிறது. ஆயுள் எப்படி நீடித்தது என்பதற்காக சொல்கிறேன். 16 ஆண்டு வரை தான் இங்கிருந்து அவன் சந்நியாசம் பெற்று குருவை தேடி போகிறான். குரு இன்றைக்கு ஆசிரியனை மாணவர்கள் மதிப்பது என்பது வர வர அபூர்வமாகிவிட்டது. ஆசிரியர் மாணவனை பார்த்து அஞ்சுகிற நிலை இருக்கிறது இப்பொழுது. ஒரு குரு என்பவன் எப்படியெல்லாம் போற்றப்பட வேண்டும். எந்த வேதத்தையும் எந்த உபனிஷதத்தையும் எந்த ஞான நூலையும் உங்களுக்கு எவ்வளவு அறிவிருந்தாலும் நீங்களாகவே படித்து அறிந்து கொள்ள முடியாது. நிச்சயம் உங்களுக்கு ஒரு குரு இருக்க வேண்டும். குருவினுடைய குருவருள் திருவருள் இரண்டும் சேர்ந்தால்தான் உங்களுக்கு பேரருள். அதனால் குரு இல்லாத கல்வி பாழ், குரு இல்லாத வித்தை பாழ். குரு முக்கியமானவன். குரு என்ற அந்த வடமொழி சொல்லுக்கு அர்த்தம் என்ன? இருளை அகற்றுபவன். இருளை அகற்றுபவன், அறியாமை இருளை அகற்றுபவன். சங்கரர் வரலாற்றை படிக்கிற பொழுது குருவுக்கு அவர் கொடுத்திருக்கிற இடத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் ஸ்கந்த புராணம் இருக்கிறது. ஸ்கந்த புராணத்தில் ஒரு சம்பவம் குருவின் பெருமையை சொல்வது. சிவனும் பார்வதியும் பேசிக்கொள்கிறார்கள். சிவனும் பார்வதியும் பேசுகிற பொழுது சிவனை பார்த்து பார்வதி கேட்கிறாள், உங்களுடைய கோபத்திற்கு ஒருவன் ஆளாகிவிட்டால் அவனால் தப்ப முடியுமா என்று உமை சிவனை கேட்கிறாள். இது ஸ்கந்த புராணத்தில் இருக்கிறது. சிவன் சொல்கிறார், என்னுடைய கோபத்தில் இருந்து ஒருவன் தப்புவது எளிதல்ல. ஆனால் என்னுடைய கோபத்தில் இருந்தும் குருவின் அனுக்கிரகம் ஒரு சீடனுக்கு இருக்குமானால் அவன் தப்பிவிட முடியும் என்றார். அதற்கு அடுத்து உமை கேட்கிறாள், சரி குரு கோபம் கொண்டால் அதிலிருந்து சீடன் தப்ப முடியுமா? சிவன் இறைவன் சொல்கிறான், நானே நினைத்தாலும் குருவின் கோபத்திலிருந்து ஒருவனை காப்பாற்ற முடியாது. அப்படி என்றால் குரு எவ்வளவு முக்கியமானவர். அந்த குருவை தேடிக்கொண்டுதான் போகிறார். நீங்கள் கௌடபாதர் அவர் வேதங்களை உபனிஷதங்களை கற்று முழுவதுமாக தேர்ந்து தெளிந்து மாபெரும் விற்பன்னராக வைதிக நெறியை வளர்த்தெடுக்கிறார். அந்த கௌடபாதருக்கு சீடராக கோவிந்த பகவத் பாதர் போய் நிற்கிறார். அந்த கோவிந்த பகவத் பாதரை குருவாக ஏற்றுக்கொள்வதற்கு இவர் புறப்படுகிறார். இந்த கோவிந்த பகவத் பாதருடைய வரலாற்றையே நீங்கள் படித்தால் வியப்பாக இருக்கும். அவர் காஷ்மீரத்திலே இருந்து வந்தவர். அவருடைய இயற்பெயர் சந்திரவர்மா. அவ்வளவு அழகான இளைஞன். உஜ்ஜயினிக்குள்ளே வருகிறார் அவர். உஜ்ஜயினியில் தெரு ஓரத்தில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் சோர்ந்து மயங்கி விழுந்து விடுகிறார். அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய, அந்த உஜ்ஜயினியிலேயே மிகப்பெரிய வணிகன், அவனுடைய மகள் சோர்ந்து விழுந்து வீதியிலே கிடக்கிற இந்த சந்திர சர்மாவை பார்த்தால் தன் பணிப்பெண்களுடைய துணையோடு அவனை கொண்டு போய் வீட்டிலே வைத்து பராமரித்தாள். நலிவுற்று கிடந்தவனை மறுபடியும் வலிமை மிக்கவனாக அவள் மாற்றுகிறாள். அவனுடைய பேரழகை பார்த்து இவள் ஈடுபடுகிறாள், காதல் வயப்படுகிறாள். தந்தையிடம் சொல்கிறாள், இவனைத்தான் நான் மனம் செய்து கொள்வேன் என்று.
அவன் அழகை பார்த்து தந்தையும் உடன்படுகிறார். உடனே இந்த சந்திர சர்மாவிடம் என் மகளை நீ மணந்து கொள் என்றார். நிச்சயம் நான் மணக்க மாட்டேன், என்னுடைய நோக்கமே வேறு. அவர் வேதங்களை நோக்கி வருகிறான். என்னுடைய நோக்கம் வேறு, நான் மணக்க மாட்டேன் என்கிறான். உன்னை உயிர் காப்பாற்றியவள் அவள், எனவே அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது உன் கடமை, நிச்சயம் நீ மணக்க வேண்டும் என்றார். முடியாது என்கிறான். அப்படி என்றால் உன்னை அரசனுடைய அவை முன்னாலே கொண்டு போய் நிறுத்தி தண்டனை பெற்று தருவேன் என்கிறான். தயார் என்றான். அரசனிடம் போய் இவனை கொண்டு போய் நிறுத்தி, இவன் என் மகளை மணக்க மறுக்கிறான், நீங்கள் தான் இவனை மணக்க செய்ய வேண்டும் என்றான். இவனுடைய அழகை அரசன் பார்த்தான். இப்படிப்பட்ட ஒரு அழகன் நமக்கல்லவா மருமகனாக வேண்டும் என்று அவன் நினைத்தான். உடனே இந்த வணிகன் விஷயத்தை அப்படியே தள்ளிவிட்டு அமைச்சரை அழைத்தான். அமைச்சரே, என்னுடைய மகளுக்கு இவனை மணமுடிப்பதற்கு ஏற்றாற்போல் இவன் மனதை மாற்றுங்கள் என்றான். அவனை அழைத்து கொண்டு போன அமைச்சன் இந்த பேரழகில் அவனும் ஈடுபட்டான், அவன் மகளும் ஈடுபட்டாள். அவன் பார்த்தான், நம்முடைய மகளுக்குத்தான் இவனை திருமணம் செய்ய வேண்டும் என்று. 3 பேருடைய பெண் மக்களும் இவனை மணக்க தயாராக இருக்கிறார்கள். இதிலிருந்து விடுபடுவதற்கும் இவனால் முடியவில்லை. ஒரு பக்கம் பெருவணிகன், இன்னொரு பக்கம் அரசன், இன்னொருவன் அமைச்சன். முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் 3 பெண்களையும் அவன் மனம் செய்து கொள்கிறான். சந்திர சர்மா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு குழந்தையை பெற்று தருவது என்றும் ஏற்கனவே அவன் உடன்படுகிறான். 3 பெண்களையும் மணந்து 3 பேருக்கும் 3 குழந்தைகளை பெற்று கொடுத்த பிறகு தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று விலகி ஓடி வந்து சந்நியாசம் பெறுகிறான். அந்த சந்திர சர்மா தான் கோவிந்த பகவத் பாதர். அவ்வளவு தூரம் மயக்கக்கூடிய பேரழகு கொண்ட இளம் பெண்கள் விரித்த வலையை கூட அறுத்து எறிந்துவிட்டு சகலவிதமான இன்பங்களை முற்றாக மறுதளித்து விட்டு சந்நியாசம் மேற்கொண்டு பதஞ்சலி யோக சூத்திரத்தை முழுமையாக கற்று எல்லா இலக்கணங்களையும் கற்று வேத வித்துவாக மாறுகிறார். அவரை தேடி சங்கரன் சென்றான். அவர் நர்மதை ஆற்றங்கரையில் ஒரு குகையிலே இருக்கிறார். அவர் படுத்தபடி இருக்கிறார். கால் 2 வெளியே தெரிகிறது. சங்கரன் போய் குரல் கொடுத்தான். உங்களை நான் குருவாக ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்றான். சங்கரனுடைய பெருமையை ஏற்கனவே கோவிந்த பகவத் பாதர் அறிந்திருக்கிறார். கோவிந்த பகவத் பாதருடைய பெருமையையும் ஆற்றலையும் சங்கரன் புரிந்திருக்கிறான். இவன் போன உடனே அவர் கால்கள் 2ஐயும் நன்றாக மேலே நீட்டினார். குகையிலிருந்து வெளியே தெரிகிறார் போல் அந்த 2 பாதங்களையும் தன் தலையிலே சுமந்தார் சங்கரன். குருவை எப்படி போற்ற வேண்டும் என்பதற்கான சாட்சியம் அது. தலையிலே சுமக்கிறான். பிறகு அவரை குருவாக ஏற்றுக்கொள்கிறான். 8 ஆண்டுகள் நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 8 ஆண்டு முதல் படிநிலை சென்றது. இப்பொழுது 2வது படிநிலை சந்நியாசம். 8 ஆண்டுகள். அங்கே 4 ஆண்டுகள் முழுமையாக இருக்கிறான். கோவிந்த பகவத் பாதரிடம் 4 வேதங்களை அந்த குருவிடமிருந்தே மேலும் கற்று தெளிந்து இன்னும் சிறப்பாக வருகிறான். அந்த இடத்திலே தான் விவேக சூடாமணியை அவர் எழுதுகிறார். நீங்கள் சங்கரர் ஏராளமாக எழுதி வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் 2 நூல்கள். ஒன்று விவேக சூடாமணியை படியுங்கள், இன்னொன்று ஆத்மபோதம் என்பதை படியுங்கள். இந்த 2ஐயும் படியுங்கள். சௌந்தரிய லகரியை நான் படித்தேன், பஜகோவிந்தம் படித்தேன், சிவானந்த லகரியை படித்தேன் என்பதோடு நிற்காதீர்கள். விவேக சூடாமணியை படியுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு அது வழிகாட்டும். ஆத்மபோதத்தை படியுங்கள், வேத உபநிடதங்களின் சாரம் அனைத்தும் அதிலே இறக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லா வேதங்களையும் எல்லா உபநிடதங்களையும் தேடி படிக்க வேண்டியதில்லை, ஆத்மபோதம் மட்டும் படித்தாலே போதும். இந்த விவேக சூடாமணியை அவர் அங்கே தான் எழுதுகிறார். இப்பொழுது அவர் 8வது வயதில் வந்தார். 4 ஆண்டுகள் கோவிந்த பகவத் பாதரோடு இருந்தார். அனைத்தையும் கற்று முடிக்கிறார். 12 வயது. இப்பொழுது
கோவிந்த பகவத் பாதர் சொல்கிறார், நீ இனிமேல் ஒரு கடமையை செய்தாக வேண்டும். பிரஸ்தானத்ரயம் என்று போற்றப்படுகிற உபநிடதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இந்த மூன்றும் தான் பிரஸ்தானத்ரயம். இந்து மதத்தினுடைய வேர் வரையில் சென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த மூன்றையும் நீங்கள் வாசித்தாக வேண்டும். உபநிடதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் மூன்றையும் நீங்கள் படிக்க. இந்த மூன்றும் எளிதாக படித்து புரிந்து கொள்ள முடியாது. அதனால் சங்கரா, நீ காசிக்கு செல். காசிதான் 8 அடுத்த கட்டம் 16 வயது. இப்பொழுது 12 வயதில் இங்கிருந்து காசிக்கு புறப்படுகிறார். கொஞ்சம் யோசியுங்கள். வெள்ளைக்காரன் இந்த மண்ணுக்கு வந்தான். வெள்ளைக்காரன் வந்து ஆட்சி நிர்வாகத்திற்காக இந்த இந்தியாவில் பல்வேறு வகையாக சிதறி கிடக்கக்கூடிய மாநிலங்களையெல்லாம் ஒன்றாக இணைத்தான். அப்படி அவன் இணைத்ததனாலே புதிதாக பூத்ததுதான் இந்தியா என்று பேசக்கூடிய ஞானிகள் இங்கே இருக்கிறார்கள். வெள்ளைக்காரன் உருவாக்கியதல்ல. காஷ்மீரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை இந்த பூமியை ஒன்றிணைத்தது ஆன்மீகமே தவிர ஆங்கிலேயர்கள் இல்லை. அந்த ஆன்மீக சாதனையை செய்து நிகழ்த்திய மனிதன்தான் காலடி. காலடியில் பிறந்து கைலாசம் வரை சென்ற சங்கரன். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களால் வயது முதிர்ந்த நிலையில் பத்ரிநாத் போக முடியுமா? 10 வயதில் 12 வயதில் இன்றைக்கு இமாலயத்திற்கு சென்று நீங்கள் பத்ரிநாத்தில் கால் வைக்க முடியுமா? கேதார்நாத் போக முடியுமா? கைலாசம் போக முடியுமா? மானசரோவரை போய் பார்க்க முடியுமா? இன்று இவ்வளவு வாகன வசதிகள், இவ்வளவு முன்னேற்றம் இருக்கிற நிலையிலேயே உங்களுக்கு 1000 சிரமங்கள் இருக்கின்றன. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய காலவரிசையை வைத்துக்கொண்டு கூட பார்த்தாலும் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே காலடியிலே பிறந்த ஒரு குழந்தை அங்கிருந்து கால்நடையாகவே நடந்து நர்மதை நதி வரை போகிறார். நர்மதை நதி மத்திய பிரதேசத்தில் ஓடுகிறது. மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தை தழுவி ஓடுகிற ஏறக்குறைய பாதி நிலப்பரப்பு, இந்தியாவின் பாதி பகுதி, அதுவரை நடந்து போனான். பிறகு அங்கிருந்து காசிக்கு செல்கிறான். காசியில் 4 ஆண்டுகள் சங்கரன் இருக்கிறார். காசியில் 4 ஆண்டுகள் இருந்து இங்கே 8 12 4 ஆண்டு, 12 வயதிலிருந்து 16 வயது வரை காசியில் இருக்கிறான். 2வது படிநிலை. அந்த 4 ஆண்டுகளிலே தான் இந்த பிரம்மசூத்திரம், இந்த உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றிற்கெல்லாம் விளக்க உரை எழுதுகிறார். ஏராளமான சீடர்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். நீங்கள் சின்னஞ்சிறு பையனாக இருக்கிற பொழுதே அவன் பெற்ற அத்தனை ஞானத்தையும் தெரிந்து கொண்ட நிலையில் கேரளாவை ஆண்டு கொண்டிருந்த ராஜசேகரன் என்கிற அரசன் சின்ன பையனாக குருகுலத்தை விட்டு வந்த 8 வயதில் யானை, குதிரைகள், ஏராளமான நவமணிகள் அனைத்தையும் காணிக்கை பொருளாக கொடுத்து ஒரு அமைச்சரை அனுப்பி வைக்கிறான் காலடிக்கு. அந்த பிள்ளையை நான் பார்க்க வேண்டும், அழைத்து கொண்டு வாருங்கள் என்று. இங்கிருந்து போனார்கள். போய் சொல்லி எல்லாவற்றையும் கீழே வைத்தார்கள். சங்கரன் அதை பார்த்து சிரித்தான். இவற்றுக்காக எல்லாம் பிறந்தவன் இல்லை நான். இந்த யானையையும் இந்த குதிரையையும் இந்த நவரத்தினங்களையும் பார்த்து பரவசப்படுவதற்கானவன் இல்லை நான். எனவே இவை அனைத்தையும் கொண்டு போய் உங்கள் அரசனிடமே கொடுத்து விடுங்கள் என்று திருப்பி விடுகிறான். அந்த பற்றற்ற நிலை, எந்த சுகத்திற்கும் எந்த இன்பத்திற்கும் எந்த பொருளுக்கும் ஆட்படாத பற்றற்ற நிலையில் ஒரு இளம் குழந்தை இருக்கிறானா? வியந்து போன அரசன் ராஜசேகரன் அங்கிருந்து தானே வருகிறான். அரசன் 8 வயது குழந்தை அதன் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிகிறான். அதுதான் நீங்கள் துறவுக்கு இருக்கக்கூடிய மரியாதை. அதுதான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் அம்பானி.
இன்னொருவர் அதானி, இன்னொரு பக்கம் ரத்தன் டாட்டா. அம்பானியோ அதானியோ ரத்தன் டாட்டாவோ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள் போய் நின்றால், மகாஸ்வாமிகள் அவர் கால்களில், அவருடைய ரத்தன் டாட்டா பெரிய பணக்காரர், அம்பானி அதை விட பெரிய பணக்காரர், அதானி அவரையும் மிஞ்சக்கூடிய பணக்காரர் என்று இவர் விழுவாரா, அவர்கள் விழுவார்களா? யோசியுங்கள். ஏதுமற்றவனாக இருப்பதில் உள்ள சிறப்பை விட எல்லாவற்றையும் குவித்து வைத்திருப்பதில் வரவே வராது. துறக்க துறக்கத்தான் பெருமை, சேர்க்க சேர்க்க வருவதுதான் சிறுமை. அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோடி கோடியாக குவித்து விட வேண்டும் என்று வெறி எடுத்து அலைகிறோமே, பெருக்கிக் கொண்டே போனால் செல்வம் மட்டும் பெருகாது, சேர்ந்து துன்பமும் பெருகிக் கொண்டே இருக்கும். புரிகிறதா? பண்பாடு சீரழிந்து சிதைந்து விடும். அதனால் தான் கோல்ட்ஸ்மித் ஒற்றை வரி சொன்னான், when wealth accumulates men decay என்றான். எங்கே செல்வம் குவிகிறதோ அங்கே பண்பாடு சிதைந்து சீரழிந்து விடும். எனவே அரசன் கால்களில் வந்து விழுந்தான் 8 வயது குழந்தையிடம். அவன் தானாக சமஸ்கிருதத்தில் எழுதியிருந்த 3 நாடக நூல்களை படித்து காட்டுகிறான். சங்கரன் அதை அங்கீகரிக்கிறான். அப்படிப்பட்ட சங்கரன் இப்பொழுது சென்றான். சங்கரன் ஏதோ சுற்றுலா செல்லவில்லை. காலடியில் பிறந்த நாம் இந்தியா முழுவதும் கொஞ்சம் நடந்து பார்த்து விட்டு வரலாம் என்று போகவில்லை. வழிநெடுக சங்கரன் செய்த சாதனைகள் என்ன? சங்கரன் வாழ்ந்த காலத்தில் வேத நெறி விழுந்து கிடந்தது. வைதிக மார்க்கம் பள்ளத்தில் விழுந்து கிடந்தது. பின்பற்றுவதற்கு ஆட்கள் இல்லை. அன்றைக்கு தழை தோங்கியவர்கள் யார்? ஒரு பக்கம் காபாலிகர்கள், இன்னொரு பக்கம் பைரவர்கள், இன்னொரு பக்கம் தாந்திரீகர்கள், இன்னொரு பக்கம் சக்தி வழிபாட்டில் ஈடுபட்ட சாக்தர்கள், இன்னொரு பக்கம் பௌத்தர்கள், இன்னொரு பக்கம் சமணர்கள். இவர்களுக்கு இடையே வேத மதம் விழுந்து கிடந்தது. இந்த அத்தனை பேரையும் தன்னுடைய அறிவின் பார்ப்பட்ட சம்வாதங்களின் மூலமாக அவர்களை வென்று அவர்கள் அனைவரையும் சீடர்களாக மாற்றி வேத நெறி தழைத்து ஓங்குவதற்கான சரித்திர சாதனையை நிகழ்த்திய மனிதன் தான் சங்கரன். ஒருவன் கூட அவன் முன்னால் நிற்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சங்கரன் காசியிலே அமர்ந்து கொண்டு 4 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் சத்சங்கம்தான். வேத விளக்கம், உபநிடத விளக்கங்கள், பகவத்கீதையை பற்றி எல்லாவற்றையும் சொல்கிறான். இப்படி நான் பேச நீங்கள் அமர்ந்து கேட்கிறீர்களே, அதுபோன்று சங்கரன் செய்யவில்லை. காசியில் எந்த கேள்வியையும் கேட்கலாம். கேள்விகளின் மூலமாக வேள்வி நடத்திய மனிதன் சங்கரன். எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து அத்தனை பேரையும் தன்வயமாக்குகிறார். அந்த காசியிலே இருந்தபொழுதுதான் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி தான் சங்கரன் வாழ்வில் மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். சங்கரர் உருவாக்கி கொடுத்தது என்ன? அத்வைதம். அதை கொஞ்சம் விளக்கிவிட்டு நான் சண்டாளனிடம் சென்று நான் இந்த பொழிவை முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். அத்வைதம் என்றால் என்ன? துவைதம் என்றால் 2. அத்வைதம் என்றால் 2 அற்றது. 2 அற்றது. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஜீவாத்மா என்ற ஒன்று, பரமாத்மா என்று ஒன்று. நாம் அனைவரும் ஜீவாத்மாக்கள், உள்ளே இருப்பது பரமாத்மா. நாம் என்ன நினைக்கிறோம்? ஜீவாத்மா நாம், பரமாத்மா அது வேறு, நாம் வேறு என்று நினைக்கிறோம். அத்வைதத்தை தொடக்கத்திலேயே சொன்னேன். அது சங்கரன் சிந்தனையில் புதிதாக உருவான சித்தாந்தமோ தத்துவமோ இல்லை. அதனுடைய வேர் வேதத்திலே இருக்கிறது, உபநிடதத்திலே இருக்கிறது என்று சொன்னேன். நீங்கள் ஒன்றை, முண்டக உபநிடதம் இருக்கிறது. அந்த முண்டக உபநிடதத்தை கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்கள். முண்டக உபநிடதம் சொல்கிறது, இவற்றையெல்லாம் சங்கரன் மொழிபெயர்த்திருக்கிறார், விளக்க உரை கொடுத்திருக்கிறார். மொழிபெயர்ப்பல்ல, விளக்க உரை கொடுத்திருக்கிறார். முண்டக உபநிடதம் சொல்கிறது, உடம்பில்
உங்களுடைய உடம்பிலும் என்னுடைய உடம்பிலும். உடம்பில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாகவே உறைந்து கொண்டிருக்கின்றன. முண்டக உமரினதும் சொல்கிறது. ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒரே உடம்பில் இருக்கின்றன. இரண்டும் இணை பிரியாதவை, இரண்டும் ஒரே தோற்றம் கொண்டவை. அதுதான் அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி, என் அகத்துக்குள்ளே பிரம்மம் இருக்கிறது. தத்வம் அசி. தத்வம் அசி என்றால் என்ன? நீதான் அது. நீதான் அது என்றால் நீ எது? நீதான் பரமாத்மா. ஜீவாத்மாவும் நீதான், பரமாத்மாவும் நீதான். உள்ளே இருக்கிற இதய குகையில் ஜீவாத்மாவும் இருக்கிறது, பரமாத்மாவும் இருக்கிறது. இந்த பரமாத்மாவை இனங்கண்டு கொள்ளுகிற விழிப்பு நிலைக்கு பெயர்தான் ஞானம். அந்த ஞானம் வந்தால்தான் பரமாத்மாவை நீங்கள் வெளியே தேட மாட்டீர்கள், நீங்களே பரமாத்மா என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். இதுதான் அத்வைதம். அனைவருமே பரமாத்மாக்கள். யோசித்து பாருங்கள், உலகத்தில் எந்த மதமாவது இப்படி பேசி இருக்கிறதா? நீங்கள் ஒரு பரமாத்மா, நான் ஒரு பரமாத்மா, நீங்களும் பரம்பொருள், நானும் பரம்பொருள் என்றால் அங்கே சாதி ஏது? அங்கே உயர்வு ஏது? அங்கே தாழ்வு ஏது? அங்கே ஆண்டான் அடிமை என்ற பேதம் ஏது? அனைவரையும் ஒன்றாக்குகிற சமத்துவத்தை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் வேதங்களின் உபநிடதங்களின் சாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாண்டூக்கிய உபநிடதம் என்று ஒன்று இருக்கிறது. நான் அதை பற்றி விரிவாக சொன்னேன். இங்கே கூட ஒரு பெரியவரிடம் பேசுகிற பொழுது, ஐயா உங்களுடைய மாண்டூக்கிய உபநிடதம் பற்றி பேசிய விளக்கத்தை நான் கேட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்றார். மாண்டூக்கியம் என்றால் என்ன? மாண்டூகம் என்றால் தவளை. தவளை. மாண்டூக்கிய உபநிடதம் என்றால் என்ன? தவளையினுடைய இயல்பு என்ன? தவளை ஒரு குளத்திலோ ஒரு ஏரியிலோ ஒரு நீர்நிலையிலோ ஒரு ஆண்டில் 9 மாதம் அடியிலேயே சேற்றில் போய் புதைந்து கிடக்கும். அதனுடைய இருப்பிடமே தெரியாது. அது எங்கே இருக்கிறது நமக்கு தெரியாது. 9 மாதம் அப்படி சேற்றில் புதைந்து கிடக்கும். திடீரென்று ஒரு நாள் அந்த நீர்நிலையிலே இருந்து அது வெளியே வரும். வெளியே வந்து சத்தம் எழுப்பும். நான் இருக்கிறேன் என்று தன் இருப்பை காட்டும். அதுதான் தவளை. மாண்டூக்கிய உபநிடதம் என்று ஏன் பெயர் வைத்தான்? இந்த மனித சமூகம் மேன்மை உருவதற்காக தனிமை தவம் இருந்து கானகத்தில் யாரும் கண்டெடுக்க முடியாமல் தன்னை தானே மறைத்து தனிமை தவம் இருந்து ஆனந்த அனுபூதியில் திளைத்து உள்ளுக்குள்ளே வந்து சிந்தனையின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கக்கூடிய அந்த அனுபூதியை, அந்த ஞானத்தை, அந்த வாழ்வியல் பேருண்மையை பிறகு கானகத்தை விட்டு வெளியே வந்து மக்களுக்கு எடுத்துரைத்ததனால் அது மாண்டூக்கிய உபநிடதம். சேற்றில் 9 மாதம் இருந்த தவளை 9 மாதத்திற்கு பிறகு வெளியே வந்து கத்துவது போல சமூகத்திலே இருந்து தனித்து தவம் இருந்து மறைந்து வாழ்ந்து சிந்தித்து சிந்தித்து அனுபூதியை பெற்று அந்த அனுபூதியில் கிடைத்த ஞானத்தை கடைபரப்புவதற்காக வெளியே வந்தவர்கள், அவர்கள்தான் ஞானிகள். அப்படி கொடுத்தது தான் மாண்டூக்கிய உபநிடதம். அந்த மாண்டூக்கிய உபநிடதத்தையாவது நீங்கள் படிக்க வேண்டும். வெறும் 12 சூத்திரங்கள் தான் இருக்கின்றன. வெறும் 12 சூத்திரங்கள். காந்திக்கு, மகாத்மா காந்திக்கே மிகவும் பிடித்தது ஈசாவாசிய சூத்திரம், ஈசாவாசிய உபநிடதம். ஈசாவாசிய உபநிடதத்தை ஒரு 10 பக்கத்தை படிச்சுட்டு கீழே வச்சிடலாம். இதை கூட நாம் தொட மறுக்கிறோமே. ஈசாவாசிய உபநிடதம் முதலிலேயே என்ன சொல்லிவிடுகிறது? சுயநலத்தை துற. ஈசாவாசியத்துடைய அடிப்படையே உன் சுயநலத்தை துற, தியாகத்தையே உன்னுடைய வாழ்வாக ஏற்றுக்கொள், பிறர் பொருளின் மீது எந்த ஆசையையும் எந்த நிலையிலும் வைக்காதே,
பிறர் பொருளை நாடாதே, பிறரின் நலனுக்காகவே நீ முற்றாக சேவை செய்யும் தியாகியாக மாறு என்று பேசுகிற ஈசாவாசிய உபநிடதம் மகாத்மா காந்திக்கு மிக நெருக்கமானது நெஞ்சுக்கு. இந்த மாண்டூக்கிய உபநிடதத்தில் 12 சூத்திரங்கள் தான். அந்த மாண்டூக்கிய உபநிடதம் என்ன சொல்கிறது தெரியுமா? உள்ளது அனைத்தும் ஒன்றுதான். அதுதான் சங்கரருடைய அத்வைதம். உள்ளது ஒன்றுதான், ஒன்றுதான் உள்ளது. நீங்கள் வேதம் உபநிடதங்கள் என்று எல்லாவற்றையும் பார்த்தால் எவற்றை அடிப்படையாக வைத்து எழுப்பப்பட்டிருக்கின்றன? இறைவன், உலகம், உயிர். இறைவன் படைத்த உலகம், உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர், இந்த மூன்றை பற்றி பேசுவதுதான் எந்த மதமும் எந்த தத்துவமும். அப்படி என்றால் இறைவன் என்று ஒருவன் தனியாக, உலகம் என்ற ஒன்று தனியாக, உயிர்கள் என்று ஒன்று தனியாக, மூன்றை வேறு வேறாக பார்க்கிறோம். இந்த மாண்டூக்கிய உபநிடதம் சொல்கிறது உள்ளது ஒன்றுதான், ஒன்றே ஒன்றுதான். எப்படி தெரியுமா? இறைவன், அந்த இறைவன் படைத்தது உலகம். அப்படியானால் அதில் இருப்பவனும் இறைவன். அந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டது உயிர்கள். அப்படியானால் அந்த உயிர்களும் இறைவன் தான். எனவே இறைவன் வேறு, உலகம் வேறு, உயிர்கள் வேறு என்று பிரித்து பார்க்காதே. உள்ளது ஒன்றுதான் என்றால் பேதமற்ற சிந்தனை வந்து சேர்ந்தால்தான் மாண்டூக்கிய உபநிடதம் புரியும். இங்கிருந்து தான் அத்வைதத்தை எடுக்கிறார் சங்கரர். சங்கரருடைய அத்வைதத்திற்கும் ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதத்திற்கும் உள்ள வேறுபாட்டை எல்லாம் பேசுவதென்றால் அது ஒரு தனியாக இன்னொரு முறை பேசலாம். இந்த அத்வைத நெறி எல்லா நீங்களும் பிரம்மம்தான், அவரும் பிரம்மம்தான், நானும் பிரம்மம்தான் என்று எல்லாரும் பிரம்மம் என்று மிக முக்கியமான இடத்தில் நான் இருக்கிறேன். அதனால் என்னுடைய சிந்தனையை சிதறவிடக்கூடாது தயவு செய்து. எல்லாமே ஒன்று, எல்லாம் பிரம்மம் என்று அந்த நிலையில் வந்து நிற்பது தான் அத்வைதம். இப்பொழுது நீங்கள் யோசிக்க வேண்டும், அது எப்படி ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் வேறு வேறாக இருக்காமல் எல்லாமே ஒன்று என்று எப்படி சொல்ல முடியும்? அதற்கு பிரதிபிம்பவாதம் என்று சங்கரருடைய கொள்கைக்குள்ளே ஒன்று முக்கியமாக இருக்கிறது. பிரதிபிம்பவாதம். நன்றாக யோசியுங்கள். வானத்தில் இரவு நேரத்தில் நிலவு வலம் வருகிறது, நிலவு இருக்கிறது. அந்த நிலவின் ஒளி, நிலவு ஒன்றுதான். அந்த நிலவு ஏரியில் பார்த்தாலும் தெரிகிறது, குளத்தில் பார்த்தாலும் தெரிகிறது, வேறு எந்த நீர்நிலையில் பார்த்தாலும் தெரிகிறது. இருப்பது ஒரு நிலவுதான். அந்த நிலவு பலவற்றில் தெரிகிறது. எல்லாமே ஒன்றுதான். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே ஒன்றுதான். எப்படி அதை சொல்வது? எந்தெந்த இடத்தில் இந்த நிலவு தெரிகிறதோ அத்தனை இடங்களையும் தூர்த்து கொண்டே வாருங்கள். அத்தனை இடங்களிலும் இருக்கக்கூடியது மறைந்துவிடும். நிலவு ஒன்றாகத்தான் தெரியும், இல்லையா? அதே மாதிரி தான் ஜீவாத்மா என்று தனித்தனியாக நாம் இருக்கிறோம். ஜீவாத்மாவாக இருக்கிற நாம் அனைவருமே நிலையற்றவர்கள். நாம் இம்மார்டல் அல்ல, மார்டல், அழியக்கூடியவர்கள். எனவே ஒவ்வொன்றும் அழியும். இறைவனுடைய படைப்பில் எங்கு போய் சேரும், எங்கு போய் ஒடுங்கும்? அந்த இறைவனிடம்தான். எனவே இதில் வேற்றுமையே கிடையாது, ஒன்றே ஒன்றுதான். அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் அசி என்று பேசுகிற அந்த அத்வைதத்தை உருவாக்கிய சங்கரர், இந்த இடத்தில் தான் நான் முடிக்கப் போகிறேன். அந்த சங்கரர் காசியில் இருக்கிற பொழுது அவர் நீராடி விட்டு அன்னபூரணி கோவிலுக்கு வருகிறார். அவர் வருகிற வழியில் ஒரு சண்டாளன் தன் தலையில் சாராய குடுவையை சுமந்து கொண்டு 2 கைகளிலும் 4 நாய்களை இழுத்து கொண்டு 2 பிள்ளைகளை உடனடைத்து கொண்டு எதிரே வருகிறான். சங்கரர் நடக்கிறார். சங்கரருக்கு முன்னாலே சீடர்கள் நடக்கிறார்கள். வழிமறித்து வரக்கூடிய அந்த சண்டாளனை பார்த்து சீடர்கள் பதறுகிறார்கள். உடனே அந்த சண்டாளனை பார்த்து
சங்கரர் வருகிறார், அப்பாலே நில், விலகி நில் என்று இவர்கள் கூச்சலிடுகிறார்கள். உடனே எதிரே வந்தவன் அந்த சண்டாளன் சொல்கிறான், விலகி நிற்பதா? உணவால் ஆனது என் உடம்பு, உணவால் ஆனதுதான் உன் உடம்பும். நீ வேறு நான் வேறு அல்ல. நீ விலகி நிற்க சொல்கிறாய், என் உடம்பு விலகி நிற்க வேண்டும் என்று சொல்கிறாயா? உள்ளே இருக்கிற என் ஆன்மா விலகி நிற்க வேண்டும் என்று சொல்கிறாயா? முதலில் எனக்கு அதை சொல் என்றான். என்னடா இது, சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. உடனே சங்கரர் ஓடி வருகிறார். ஓடி வந்து சண்டாளனை பார்க்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தவறாக படித்துவிட்டு சண்டாளனே அப்பாலே செல் என்று சங்கரரே சொன்னார் என்று பல பேர் பேச நான் கேட்டிருக்கிறேன். சங்கரர் சொல்லவில்லை, சீடர்கள் சொன்னார்கள். சங்கரர் வருகிறார், என்ன நடந்தது என்கிறார். அவன் மீண்டும் சொல்கிறான். அழகான இடம் அது, படித்து பாருங்கள். சண்டாளன் சொல்கிறான், நீ வேறு நான் வேறா? உன் உடம்பும் உணவாலானது, என் உடம்பும் உணவாலானது. உனக்குள் இருக்கிற ஆன்மாதான் எனக்குள்ளும் இருக்கிறது. நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். வானத்தில் சந்திரன் இருக்கிறது. அந்த சந்திரன் கங்கை நதியின் மீது தன்னுடைய பிம்பத்தை பிரதிபலிக்கிறது. அதே சந்திரன் சண்டாளனாகிய நான் இருக்கக்கூடிய குடிசைக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திலும் அந்த சந்திரன் பிம்பத்தை காட்டுகிறது என்றால், சண்டாளன் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் இருக்கிற சந்திரன் ஒன்று, கங்கை நதியில் பிரதிபலிக்கக்கூடிய சந்திரன் ஒன்றா? இரண்டும் வேறு வேறா என்று கேட்கிறான். இல்லை, இரண்டும் ஒன்றுதான். அப்படி என்றால் இதில் சண்டாளன் யார், உயர்ந்தவன் யார் என்று கேட்கிற பொழுது, உயர்வு தாழ்வற்ற அந்த பிரம்மத்தின் பகுதியாக நீயும் நானும் இருக்கிறோம். இந்த விழிப்பு நிலையை எனக்கு மீட்டுருவாக்கம் தந்து கொடுத்த சண்டாளனே, நீயே என் குரு என்று அவனை தொழுகிறார் சங்கரர். நிறைவாக சொல்கிறேன், பௌத்த சமயத்தில் சமத்துவம் இருக்கிறது, இந்து சமயத்தில் இருக்கிறதா என்று கேட்பார்கள். சமண சமயத்தில் சமத்துவம் இருக்கிறது, இந்து சமயத்தில் இருக்கிறதா என்று கேட்பார்கள். நீங்கள் அன்றைக்கு இருந்த சதுர்வர்ண அமைப்பில் நீங்கள் பிராமணர், பிறகு சத்திரியர், பிறகு வைசியர், பிறகு சூத்திரர் என்று இருந்து 5ஆம் பிரிவாக இருந்தவன் தான் பஞ்சமன் அல்லது சண்டாளன். இந்த சண்டாளனை புத்த மதம் அங்கீகரிக்கவில்லை. இந்த சண்டாளனை சமண மதம் அங்கீகரிக்கவில்லை. சண்டாளனை தள்ளி வைத்தார்கள். காரணம், சண்டாளன் செத்துப்போன விலங்குகளின் மாமிசத்தை உண்ணக்கூடியவன். கொல்லாமை என்பது மிக முக்கியமான விரதமாக சமணத்திலும் பௌத்தத்திலும் இருப்பதனால் 5ஆம் பிரிவாக இருந்த சண்டாளனை ஒதுக்கி வைத்தார்கள். சமணமும் பௌத்தமும் ஒதுக்கி வைத்த சண்டாளனையே குருவாக ஏற்றுக்கொண்ட மனிதன்தான் சங்கரன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.